அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால ஈசி பாலாஜி அப்படின்ற ஒரு செயற்திட்டத்தின் அடிப்படையில 2028ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களுக்கான பயாலஜி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில இன்றைய வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா யூனிட் 2 அலகு 2க்கான உயிரின ரசாயன மற்றும் கள அடிப்படைகள் தொடர்பான கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்ற அலகு 2க்கான வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில கிட்டத்தட்ட மாணவர்களே 10 தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போன வகுப்புல நான் சொல்லி தந்தேன். கிட்டத்தட்ட 10 விடயங்களை நாங்க படிக்கணும். அந்த வகையில முதலாவது விடயமாக உங்களுக்கு தெரியும் உயிரங்கிகள மூலக அடிப்படைகள் தொடர்பான விஷயம். அப்ப இயற்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 92 மூலகங்கள் காணப்படுது. கிட்டத்தட்ட 92 மூலகங்கள் காணப்படுது. இயற்கையில கிட்டத்தட்ட 92 மூலகங்கள் காணப்படுது. அதை விட அதிகளவான மூலகங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அது செயற்கையாக மனித தயாரிப்பால ஏனைய மூலகங்களை தயாரித்து வச்சிருக்கிறாங்க. இதுல உயிர் அங்கிகண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உயிரங்கிகண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அதே போல இனப்பெருக்க தேவைகளுக்குமாக கிட்டத்தட்ட 20% தொடக்கம் 25% மூலகங்கள் பயன்படுத்தப்படுகிறது தொடர்பாக பார்த்தோம். அதுல பிள்ளைகள் கிட்டத்தட்ட விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 25 மூலகங்களாகவும் தாவரங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 17 மூலகங்களும் பயன்படக்கூடியதாக இருக்குது தொடர்பான விஷயங்களை பார்த்தோம். அதுலயும் உங்களுக்கு தெரியணும் மிக முக்கியமாக இந்த மிக முக்கியமான மூலகங்கள் இந்த உலகத்துல உயிரங்கிகளை உருவாக்குறதுல கிட்டத்தட்ட 96% பயன்படுதுன்னு பாருங்க. அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பொசுபரசு, பொட்டாசியம், கால்சியம், கந்தகம் போன்ற மூலகங்கள் மிச்சமா இருக்கிற இதோட சேர்த்து இன்னும் சில சுவட்டு மூலகங்கள் சொன்னா ஒரு அங்கில சுவட்டு மூலகங்கள், ஒரு அங்கில உலர் நிறையில, அதாவது உலர் திணிவுன்னு சொன்னா உலர் நிறைன்னு சொன்னா அதுல நீர் அகற்றிய நிலையில 0.1% குறைவான அளவு திணிவுல காணப்பட்ட அதை நாங்க சொல்லுவோம் சுவட்டு மூலகங்கள். அப்ப சுவட்டு மூலகங்களாக இன்னும் பல மூலகங்களை நாங்க பார்த்தோம். என்ன? போரன், அலுமினியம், சோடியம், குளோரின், மொலிப்டினம், மங்கனீஸ், இவ்வாறு அயடின், செப்பு, இவ்வாறு பல மூலகங்களை நாங்க பார்த்தோம். இவ்வாறு உயிரங்கிகள்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக குறிப்பாக விலங்குகளை பொறுத்த வரைக்கும் 25 மூலகங்கள், தாவரங்களை பொறுத்த வரைக்கும் 17 மூலகங்கள் மிக முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி உயிரங்கிகள்ட மூலக அடிப்படைகளை பார்த்தோம். அதுலயும் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் அதிக சதவீதத்தில் இருக்க உயிரங்கில கிட்டத்தட்ட 100% அமைப்புல பாத்தீங்கன்னா 65% இருக்கும்னு சொல்லி நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதே போல கார்பனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18% இருக்கும். கார்பனை பொறுத்த வரைக்கும் 18%. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 10% காணப்படும். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3% காணப்படக்கூடியதாக இருக்குது. 100% இவ்வளவு சதவீதங்கள் இந்த மூலகங்கள் காணப்படலாம். அதே போல பொசுபரஸ் எடுத்தீங்கன்னா 1% காணப்படும். பொட்டாசியத்தை எடுத்தீங்கன்னா 0.35% காணப்படும். அதே போல கல்சியத்தை எடுத்தீங்கன்னா 1.5% காணப்படும். கந்தகத்தை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
2.5% காணப்படும். அதை விட மிக குறைவான சதவீதத்துல இந்த அளவு திட்டங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கு. ஆகவே பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும், இது ஒரு உயிரங்கிகள்ல உயிரங்கிகள்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இனப்பெருக்க தேவைகளுக்குமான மிக முக்கியமான மூலகங்களாக காணப்படுது. ரைட், ஏற்கனவே நீங்க படித்திருக்கலாம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது பாத்தீங்கன்னா சேதன சேர்வைகளை உருவாக்குறதுல உயிரங்கிகள்ல இலையங்கள், எலும்புகள், தசைகள், அதே போல பாத்தீங்கன்னா மனிதன், அதே போல ஏனைய தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு பல முக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற சேர்வைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான மூலகங்களாக இருக்கு. இவ்வாறு பல மூலகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் உயிரங்கிகள ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அதே போல அவங்களோட இனப்பெருக்க தேவைகளுக்குமாக மிக முக்கியமான மூலகங்களாக இருக்கு. இது ஓகே அப்படியே கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? மூலகங்கள் தொடர்பாக இது ஓகே அப்படின்னு சொன்னால், நாங்க அடுத்ததாக படிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியும், நீர். நீருண்ட அதாவது உயிரங்கிகள மிக முக்கியமான வாழ்க்கை தேவைக்கு, உயிரங்கிகள் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமாக இன்றியமையாத ஒரு மூலம், அதாவது சேர்வையாக காணப்படுவது நீராக காணப்படும். ஒரு உயிரங்கில கிட்டத்தட்ட 75% நீர் காணப்படும். ஒரு உயிரங்கி எடுத்தீங்கன்னா அது தாவரமோ விலங்கும் 75% என்ன இருக்கும்னு சொன்னால் நீர் காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில நீரின்றி நீர் என்பது ஒரு உயிர் அங்கிகள் வாழ்வதற்கு அவசியமான ஒரு மிக முக்கியமான ஒரு அசேதன மூலக்கூறாக. அப்ப மூலகங்கள் தொடர்பாக படிச்ச பிற்பாடு நாங்க சேர்வைகள் தொடர்பாக படிக்கிறோம். அந்த சேர்வைகள் அடிப்படையில பிள்ளைகள் மிக முக்கியமான சேர்வையாக நாங்க நீரை படிக்கிறோம். மிக முக்கியமான சேர்வையாக நாங்க நீர் படிக்கிறோம். நீர் இன்றி இந்த கோள்ல உயிரினங்கள், அதாவது இந்த புவியில உயிரினங்கள் வந்திருக்க முடியாது. அப்ப உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒரு சேர்வையாக இந்த நீரும் காணப்படுது. அப்ப நீர் மிக முக்கியமான ஒரு அசேதன மூலக்கூறு அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த உயிரங்கிகளுக்கு இந்த நீர் மிக முக்கியமான சேர்வையாக இருக்கிறதுக்கான காரணம், முதலாவது காரணம் உயிர்கலங்களில் இன்றியமையாத ஒரு கூறாக நீர் காணப்படும். பார்த்தோம். நீர் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது பாத்தீங்கன்னா உயிர்கலங்கள்ல இன்றியமையாத ஒரு கூறாக நீர் காணப்படுது. அதே போல அனைத்து அங்கிகளுக்கும் உயிரியல் ஊடகமாக காணப்படும். உயிரியல் ஊடகமாக தொழிற்படும். உயிரியல் ஊடகமாக தொழிற்படுகிறது இந்த நீர். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறான மிக முக்கியமான 2 இயல்புகள் அடிப்படையில இந்த நீர் உயிர் அங்கிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சேர்வையாக காணப்படுது. ரைட். ஆகவே உயிர்கலங்கள்ல இன்றியமையாத ஒரு கூறு நீர். அனைத்து அங்கிகளுக்கும் உயிரியலுக்குரிய ஒரு ஊடகமாக தொழிற்படுகிறது. உயிரியலுக்குரிய ஒரு ஊடகமாக தொழிற்படுகிறது. ரைட். இதன் அவ்வாறு இந்த உயிரங்கிகளுக்கு இந்த நீர் இன்றியமையாத ஒரு மூலக்கூறா இருக்கிறதுக்கான காரணம் நீர்ல காணப்படுகின்ற பௌதீக மற்றும் இரசாயன இயல்புகள் தான் காரணமாக இருக்குது. அந்த பௌதிக மற்றும் இரசாயன இயல்புகள் தான் காரணமா இருக்கு. ஏனைய திரவங்களை விட, ஏனைய பதார்த்தங்களை விட, ஏனைய சேர்வைகளை விட நீருக்கு ஸ்பெஷலான சில
பௌதிக இரசாயன இயல்புகள் காணப்படுது. அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு போன வகுப்புல அழகா சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தந்து. அந்த அடிப்படையில நீர்ல ஒரு துணை இடை கவர்ச்சியான நீர் மூலக்கூறுகள்ல உங்களுக்கு தெரியும் ஐதரசன் பிணைப்பு அப்படின்னு ஒரு பிணைப்பு காணப்படுது. நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. பிள்ளைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஓலவல்ல கிட்டத்தட்ட 30% படிச்சிட்டீங்க. 30% படிச்சிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஜப்பான்ல ஒரு முக்கியமான ஒரு படிப்பு முறையாக படிக்கிற ஒரு முறையாக சூ மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. சூ மெத்தட் அப்படின்னு சொன்னா முதலாவது ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னுக்கு எனக்கு என்ன எல்லாம் தெரியும் அந்த கொப்பிலையோ அந்த பேப்பர்லயோ ஃபுல்லா எழுதும். எனக்கு என்ன எல்லாம் தெரியும். இப்ப கார்போஹைட்ரேட்டை பற்றி என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், அதை எழுதும். அதன் பிற்பாடு நான் என்ன செய்யும்னா நோட்ஸையோ சிலபஸையோ பார்க்கும். பார்த்துட்டு அதுல என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்குது அதையும் குறிச்சு ஞாபகத்துல வச்சுக்கணும். இதைத்தான் நாங்க சூ மெத்தட்னு சொல்றோம். ஜப்பான்ல பிள்ளைகள் நல்ல அறிவாற்றல் உள்ள பிள்ளைகளா வாரத்துக்கான வித்தியாசமான கல்வி திட்டங்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப ஓலவல் நீங்க படிச்சதால நல்லாவே படிச்சிருப்பீங்க. ஒரு கிட்டத்தட்ட 30% நீங்க படிச்சிருக்கீங்க. ஏலவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50% படிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 50% படிக்கிறீங்க. ஏலவல்ல ஒரு 50% சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் விரிவாக இருக்கிறதால கொஞ்சம் படிக்கிறீங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, சரி அப்ப 80% தானே வருது, அப்ப மொத்தம் 80% தானே வருது அப்படின்னு யோசிப்பீங்க. ரைட். இன்னும் 20% பிள்ளைகள் பாஸ்ட் பேப்பர், அதே மாதிரி முதல் பேப்பர்கள் ஊடாக நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அனுபவத்தினூடாக இந்த படிக்கிற விஷயங்களை அனுபவத்தினூடாக நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட 100% கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது நீங்களும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும். உயிரியலில் இலகுவான முறையில எடுத்துக்கொள்ள முடியும். சரி அப்படிகள். ஆகவே இதான் திட்டம். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நீர் என்பது ஒரு ரசாயன பிணைப்புகள் ரீதியில அப்ப நீரை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்குட்டுவல் பிணைப்பு. அப்ப நீர் மூலக்கூறு உங்களுக்கு தெரியும் H2O சொல்லுவோம். H2O நீர். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்சிஜன், இங்கால ஐதரசன், இவ்வாறு பங்கீட்டு வலுப்பிணைப்பால பிணைக்கப்பட்டது. அப்ப இங்கால பக்கம் ஒரு ஐதரசன், இங்கால ஆக்சிஜன், இது ஒரு பிணைப்புண்டா உங்களுக்கு தெரியும் ஒரு சோடி இலத்திரன்கள் இந்த பிணைப்புல இருக்கும். ஒரு சோடி இலத்திரன் பிணைப்புல ஒரு சோடி இலத்திரன் பங்கீட்டு ஒரு பிணைப்புல அப்படிதான். இவர் ஒரு இலத்திரனை கொடுக்க ஒரு இலத்திரனை பங்கடிச்சுவாங்க, ஷேர் பண்ணி கொள்வோம். இந்த கட்டத்துல உங்களுக்கு தெரியும் போன கிளாஸ்ல அழகா சொல்லி தந்து. அப்ப இலத்திரன்கள் என்பது மறையேற்றம் கொண்டது. இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு ஐதரசன் எடுத்தீங்கன்னா இங்கால ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா இங்க இலத்திரன்கள் சுத்தி கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் சுத்தி ஓடிக்கொண்டு இருக்குது. இவ்வாறு சுத்தி ஓடிக்கொண்டு இரண்டு பேரும் இணைஞ்சு பிணைப்புகளை உருவாக்குற சந்தர்ப்பத்துல அப்ப உங்களுக்கு தெரியும் அப்ப ஐதரசனும் ஆக்சிஜனும் ஒரு சோடி இலத்திரனை இங்க பங்கிட போதா இருந்தா இந்த ஒரு சோடி இலத்திரன்கள் என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வாறு நான் போன கிளாஸ்ல அழகா சொல்லி தந்தவங்களுக்கு. ரைட். அப்ப என்ன செய்யும் இந்த ஒரு சோடி இலத்திரன் என்ன செய்யும் இவ்வாறு என்ன செய்யும் சுத்தி ஓடும். ரெண்டு பேருக்கும் இவ்வாறு உண்மையாட்டி சீராக சுத்தி ஓடும். இப்படி ஓடுனா இதை சொல்றது சமச்சீரான பரம்பல். இந்த ஒரு சோடி இலத்திரன்கள் சமச்சீரான பரம்பல். ஆனால் இந்த ஆக்சிஜன் இருக்கிறதால இந்த ஆக்சிஜனுக்கு மின்னதித்தன்மை கூட. அப்ப உங்களுக்கு தெரியும் மின்னதித்தன்மை புளோரின், ஆக்சிஜன், அதே மாதிரி நைட்ரஜன். புளோரின் வரும். ஆனா புளோரின் 3ஆம் ஆவர்த்தனத்தால நாங்க புளோரினை நாங்க என்ன செய்யல. புளோரினை நாங்க இந்த மின்னதித்தன்மை அதுல குறிப்பாக ஐதரசன் பிணைப்பை உருவாக்குற இந்த பிணைப்புல நாங்க அவரை எடுத்துக்கொள்ள. அப்ப இவங்க மின்னதித்தன்மை நல்லாவே கூட. புளோரினுக்கு சொல்லுவாங்க போலின் 4, இவருக்கு 3.5, இவருக்கு 3. அப்ப மின்னதித்தன்மை அதாவது மின்னதித்தன்மை கூடிய அணுக்கள்
மின்னழுத்தன்மை குறைந்தாடு குறைந்தாடுன்னு சொன்னா இப்ப உதாரணமா நீங்க உலோகங்கள் எடுக்கிறது இப்ப சோடியம் எடுத்தா இங்க அயன் பிணைப்பாக மாறி இப்ப அயன் பிணைப்பை நாங்க கதைக்கல நாங்க பங்குத்தோட பிணைப்பு தான். அப்ப அல்லுலோகங்கள்ல மின்னழுத்தன்மை எல்லாமே கொஞ்சம் குறைந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். இப்படி ஹைட்ரஜனோட பிணைப்புல இருக்கிற டைம்ல உங்களுக்கு தெரியணும் இந்த ஒரு சோடியத்துல இந்த புளோரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் என்ன செய்யும் கவரக்கூடியதாக இருக்கும். அப்ப இவ்வாறு சுத்தி ஓட வேண்டிய சமச்சீரான இலத்திரன் பரம்பலுக்கு பதிலாக என்ன செய்யும் சொன்னா இந்த ஒரு சோடி இலத்திரன் என்ன செய்யும் இவ்வாறு என்ன செய்வா இவர சைடு கொஞ்சம் கூடுதலாக இவர சைடுக்கு என்ன செய்யும் இந்த கவரப்படும். இவ்வாறு இங்கால பக்கம் இந்த ஒரு சோடி இலத்திரன் கவரப்படுறதால பிள்ளைகள் என்ன செய்யும்னு சொன்னா இந்த ஒட்சிசண்ட சைட்ல ஒரு இலத்திரன் மறையேற்றம் கொண்டது. அப்ப மறையேற்றம் கொண்டதால ஆக்சிஜன் சைட்ல என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் ஒரு டெல்டா மைனஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி மறையேற்றம் ஒன்று உருவாகும். டெல்டா மைனஸ் டெல்டாண்டா இப்படி 8 மாறி வந்து இவர் அது ஒட்சிசனுக்கு மட்டுமில்லை OH பிணைப்பு இப்படி HF பிணைப்பு இருந்தாலும் இங்க டெல்டா மைனஸ் வரும். HN அதாவது NH பிணைப்பு இருந்தாலும் டெல்டா மைனஸ் வரும். இங்கே டெல்டா மைனஸ் வரும். அப்ப இங்கால டெல்டா மைனஸ் ஆயிருந்தா இவர் டெல்டா பிளஸ் டெல்டா பிளஸ் டெல்டா பிளஸ். இவ்வாறு சமச்சீர் அற்ற இலத்திரன் பரம்பலால் என்ன அதாவது ஒரு அணு இன்னொரு அணுவுடன் பிரினொரு அணுவுடன் பிணைப்புல ஈடுபடுற டைம்ல சமச்சீரற்ற இலத்திரன் பரம்பலால் முனைவுத்தன்மை உருவாகும். சமச்சீரற்ற இலத்திரன் பரம்பலால் முனைவுத்தன்மை உருவாகும். அந்த முனைவுத்தன்மை காரணமாக நீங்க ஆக்சிஜன் அணுல டெல்டா மைனஸ் சொல்ற பகுதி மறையேற்றம் அதே மாதிரி ஐதரசன்ல டெல்டா பிளஸ் இங்க கூட யோசிக்கிட்டு டெல்டான்னு சொன்னாங்க 8 மாதிரி வந்து பிளஸ் வரும் டெல்டா பிளஸ். இந்த பகுதி அயன்கள் உருவாகும். பகுதி மறையன் நேரையன் உருவாகும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் இந்த H2ஓட ஒரு மூலக்கூறத்தை நாங்க கலைச்சிருக்கிறோம். இவ்வாறு அதிகளவான மூலக்கூறுகள் காணப்படும். அப்ப இங்கால பாத்தீங்கன்னா அப்ப இங்காலையும் என்ன செய்யும் ஒரு ஆக்சிஜன் இங்காலையும் ஒரு ஆக்சிஜன் அதே போல ஐதரசன் காணப்படும். ஒரு ஆக்சிஜன் அதே மாதிரி ஐதரசன் காணப்படுது. ஆக்சிஜன் ஐதரசன் காணப்படும். இவ்வாறு ஐதரசன் காணப்படும். இங்காலையும் ஆக்சிஜன் அதே மாதிரி ஐதரசன் காணப்படும். இங்காலையும் ஆக்சிஜன் ஐதரசன் பிணைப்புகள்ல காணப்படும். ஆக்சிஜன் ஐதரசன் இப்படி பிணைப்புகள்ல காணப்படும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியுது பிள்ளைகள் இங்க ஆக்சிஜன் டெல்டா மைனஸ் ரைட் அதே மாதிரி இங்க டெல்டா பிளஸ் இவ்வாறான பகுதி மறையன் பகுதி நேரையன்கள் உருவாக்கப்படுது. பகுதி நேரையன் பகுதி மறையன் உருவாக்கப்படுது. இவ்வாறு உருவாக்கப்படுறதான பிள்ளைகள் நீர் மூலக்கூறுகளுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா நீர் மூலக்கூறுகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா டெல்டா மைனஸ் அதாவது ஒரு நீர் மூலக்கூறுல காணப்படுகின்ற ஆக்சிஜன் அணுண்ட அந்த அயனும் ஒரு பகுதி அயனும் இன்னும் ஒரு நீர் மூலக்கூறுல காணப்படுகின்ற ஐதரசன் அணுல வார அந்த பகுதி அயனும் இணைந்து இதுக்குள்ள என்ன செய்யலாம் மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு பிணைப்பை உருவாக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. அதாவது மூலக்கூட்டிடை பிணைப்புன்னு படிச்சிருக்கிறேன். மூலக்கூட்டிடை பிணைப்பு அந்த மூலக்கூட்டிடை பிணைப்பு தான் பிள்ளைகள். இந்த மூலக்கூட்டிடை பிணைப்பத்தான் உங்களோட சிலபஸ்ல இப்ப சொல்றாங்க ஹைட்ரஜன் பாண்ட். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க ஐதரசன் பிணைப்பு ஹைட்ரஜன் பாண்ட் சொல்றாங்க. ரைட் ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப இந்த ஐதரசன் பிணைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நீர் மூலக்கூறு சூழ 4 ஐதரசன் பிணைப்புகள் உருவாக்கப்படலாம். இவ்வாறு ஐதரசன் பிணைப்புகள் உருவாக்கப்படுறதால நீருக்கு ஒரு விசேடமான சில இயல்புகள் காணப்படுது. நீருக்கு விசேடமான ஒரு இரசாயன இயல்பு பௌதிக இயல்பு காணப்படுது. அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அப்ப இரசாயன இயல்புன்ற ரீதியில முனைவுத்தன்மை
அந்த முனைவுத்தன்மையால ஐதரசன் பிணைப்பு உருவாக்கப்படுது. பௌதிக இயல்பாக உங்களுக்கு தெரியும், இப்ப பௌதிக இயல்புகள் அடிப்படையில உயர் தன்வெப்ப கொள்ளளவு காணப்படுது. ஏன்? அப்ப இங்க மூலக்கூறுகளுக்கு இடையில எப்படியான ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால மூலக்கூறுகள் சாதாரண ஒரு திரவம் அப்படியோ ஆவியாகிறதுக்கும் நீர் ஆவியாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீரை நீங்க கொதிக்க செய்யற டைம்ல இந்த ஐதரசன் பிணைப்பெல்லாம் ஒட்டஞ்சி பிள்ளைகள் நீரை கொதிக்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த பங்கீட்டு வலு பிணைப்பு உடையாது. ஏன்னா பங்கீட்டு வலு பிணைப்பு உறுதியானது. முதலிடை கவர்ச்சிகள் சொல்லுவாங்க. அதாவது முதலான பிணைப்புகள் கொஞ்சம் இருக்கு. அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு, உலோக பிணைப்பு, அவையெல்லாம் வலிமையானது, உறுதியானது. அப்ப அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு, அதே மாதிரி உலோக பிணைப்புகள் உறுதியானது. ஆனா இங்க துணையிடை கவர்ச்சி, அதாவது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய, அப்ப துணையிடை கவர்ச்சின்னா இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாகிற பிணைப்புகள். ஒரு நீங்க படிப்பீங்க பிள்ளைகள், ரைட்? இருமுனை கவர்ச்சி விசை, அந்த இருமுனை கவர்ச்சி விசையை நாங்க ஐதரசன் பிணைப்புன்னு கதைக்கிறோம். அதே மாதிரி வந்தல் வாலிசு கவர்ச்சி விசை, இப்படி ஒவ்வொரு பிணைப்புகள் இருக்கு. ரைட்? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐதரசன் பிணைப்பால தான் நீருக்கு சில வித்தியாசமான இயல்புகள் காணப்படுது. அந்த வகையில அந்த இயல்புகள் உயிரங்கிகள நிலவுகைக்கு, உயிரங்கிகள உயிர் வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்குது. இதான் இந்த ஸ்பெஷல். என்ன பிள்ளைகள்? இங்க நீர்ல இருக்கக்கூடிய இந்த இரசாயன இயல்பும் இதால வார பௌதிக இயல்பும் என்ன செய்யுதுன்னா உயிரங்கிகள வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு நீருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிணைவுக்குரிய நடத்தையை காட்டக்கூடியதாக முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிணைவுக்குரிய நடத்தையை காண்பிக்குது. முதலாவது இயல்பாக அதாவது பிணைவுக்குரிய நடத்தையை காண்பிக்குது. பிணைவுக்குரிய நடத்தை பிள்ளைகள் இதுல நோட்ஸ் சொன்னா உங்களோட ரிசோர்ஸ் புக் தான் மிக முக்கியமாக. நீங்க ஹைலைட் பண்ணி ஞாபகத்துல வச்சு கொடுங்க. படிங்க பிள்ளைங்க, நல்லா வாசிங்க, ரீட் பண்ணுங்க, ஒருக்கா வாசிங்க, 2 முறை வாசிங்க. ரைட்? மனசுல நிற்கும் பிள்ளைகள். நீங்க யோசிக்கிறது கொண்டு சுவரா மனசுல நிற்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப மனசுல நிக்கிறதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வாரு. பிணைவுக்குரிய நடத்தை. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மை. வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மை. ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லி தர போறேன். மிதமாக்கும் தன்மை, வெப்பநிலைகளை மிதமாக்கும் தன்மை. அதனால இந்த ஐதரசன் பிணைப்பால அந்த இரசாயன இயல்பு காரணமாக பௌதீக இயல்புகளில் மாற்றம் ஏற்படுது. அந்த பௌதீக இயல்பு காரணமாக உங்களுக்கு தெரியணும் என்ன பௌதீக இயல்புகளா, இது ஒரு பெரிய ஒரு எஸ்ஐ கேள்வியாக வரலாம். அப்ப நீர் மூலக்கூறுகள்ல இருக்கிற இரசாயன இயல்பும் பௌதிக தன்மைகளும் தொடர்பான ஒரு கேள்வி பெருசா வரலாம். வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மை. 3வது பாத்தீங்கன்னு சொன்னா உறையும் போது விரிவடையும். 4வது பாத்தீங்கன்னு சொன்னா பல் பதார்த்த கரைப்பானாக. ரைட்? ஒரு பல் பதார்த்த கரைப்பானாக தொழிற்படும். பல் பதார்த்த கரைப்பானாக தொழிற்படும். ரைட்? இவ்வளவு பௌதீக இயல்புகளையும் அந்த நீர் கொண்டு காணப்படுது. ஒவ்வொரு விஷயங்களாக அழகாக சொல்லி தர போறேன். சரியா பிள்ளை? இவ்வளவு நேரம் சொல்லி தந்த விஷயம் ஓகே அப்படின்னு ஓகேன்னு எப்படி போட்டுக்கணும்? எவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் ஓகே சார், நல்ல கிளியரா வழங்கிட்டது அப்படின்னாக்கள் பிள்ளைகள். ரைட்? ஓகே பிள்ளைகள், ஞாபகத்துல வச்சு கொடுங்க. மிக முக்கியமான பாடம் பிள்ளைகள். அதாவது எந்த ஒரு பாடமும் தான் அடிப்படைகள் மிக முக்கியம் பிள்ளைகள். அடிப்படையை நீங்க சரியாக போட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்கால எவ்வளவு வேணாலும் கட்டிக்கொள்ளிடும், எவ்வளவு விஷயங்களை வேணாலும் உங்களுக்குள்ள உள்வாங்கி கொள்ளிடும். சரியா பிள்ளைகள்? ரைட்? யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 7 அல்லது 8 MCQ கேள்விகள் வருது. 7 அல்லது 8 MCQ 7-8 மார்க்ஸ் பிள்ளைகள், மார்க்ஸ். அதே போல
ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, பூரணமான ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதே மாதிரி முதலாவது எஸ்ஏ கேள்வியே இது தொடர்பான கேள்விகள் தான். ரைட், இது தொடர்பான கேள்விகள் தான். நாங்க ஒரு 2-3 பாடம் போய்க்க பிறகு உங்களுக்கு அழகா ஒவ்வொரு பேப்பர் கிளாஸ்ல அழகா சொல்லி தருவேன். என்னென்ன எஸ்ஏ கேள்விகள் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு போக உங்களுக்கே விளங்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிணைவுக்குரிய நடத்தை. அப்ப பிணைவுக்குரிய நடத்தை தொடர்பான விஷயம் அப்படின்னா என்ன பிள்ளைகள்? நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில பிள்ளைகள் வாசிச்சு 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 இதுல என்ன இருக்குது அப்படி விளங்காம இருக்கலாம். பிணைவுக்குரிய நடத்தையில பிள்ளைகள் 2 பிணைப்புகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது நீர் மூலக்கூறுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். இப்ப உதாரணத்துக்கு இதை நான் ஒரு நீர் மூலக்கூறு எடுக்கிறேன், இது ஒரு நீர் மூலக்கூறு. அதே மாதிரி இது இன்னொரு நீர் மூலக்கூறு, இது இன்னொரு நீர் மூலக்கூறுனா இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன ஐதரசன் பிணைப்பு உருவாகும்னு சொல்லிடுது. ஐதரசன் பிணைப்பு, அந்த ஐதரசன் பிணைப்பத்தான் பிள்ளைகள் நாங்க சொல்றது பிணைவு. பிணைவுன்னு சொல்லுவோம், பிணைவு அல்லது ஒரு பிணைப்பு. அப்ப பிணைவு, பிணைவு சொல்லுவோம். அதாவது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே, நீர் மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுற அந்த ஐதரசன் பிணைப்பு தான் நாங்க என்ன செய்வோம், ஐதரசன் பிணைப்பால், ஐதரசன் பிணைப்பால் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுவது பிணைவுன்னு சொல்லுவோம். அதே போல ஒட்டற்பண்பு அப்படின்னு ஒண்ணு, ஒட்டற்பண்பு விசை, ஒட்டற்பண்பு விசை பிணைவு விசைன்னு சொல்லுவோம். பிணைவு விசை, ஒட்டற்பண்பு விசை. ஒட்டற்பண்பு விசைன்னு சொன்னா பிள்ளைகள், ஒட்டற்பண்பு விசைனா இப்ப இதை நீங்க ஒரு தட்டு அல்லது எது சரி ஒரு ஒரு உபகரணம் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு நீர் மேலால இருந்தா உங்களுக்கு தெரியும், இந்த நீர் என்ன செய்யும், இந்த தட்டுல உள்ள பதார்த்தங்களை உள்ளெடுக்கும், இந்த பதார்த்தங்களோட பிணைப்புல ஈடுபடும். அதாவது நம்மட பாஷையில சொன்னா நனையும், ஒட்டும். அப்ப இவரோட என்ன செய்யும், ஒட்டி அங்க இருக்கிற பதார்த்தங்களை எடுக்கும். அதாவது நீர் மூலக்கூறு ஏனைய பதார்த்தங்களோட பிணைப்புல இருந்தால், இது நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறோட உருவாக்கப்படுறது பிணை விசை. நீர் மூலக்கூறுகள் ஏனைய பதார்த்தங்களோட உருவாக்கப்படுற பிணைப்பை நாம சொல்லுவோம் ஒட்டற்பண்பு விசை, ஒட்டற்பண்பு விசை. அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த பிணை விசை ஒட்டற்பண்பு விசைகளின் காரணமாக, பிணை விசை ஒட்டற்பண்பு விசைகள் காரணமாக மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியணும், பிணை விசையால தான் அப்ப நீரோட சேர்ந்துள்ள பதார்த்தங்கள் தொடர்ச்சியாக ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், தாவரத்தை மட்டும் இல்ல பிள்ளைகள், விலங்குகளுக்கு தான், விலங்குகளுக்குள்ளே தான் உங்களுக்கு தெரியும் குருதியில நீர் கிட்டத்தட்ட குருதி திரவ விலையமாக நீர் காணப்படும். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, குருதி திரவ விலையமாக நீர் காணப்படும். அதுல குருதி திரவ விலையம் பிளட் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அந்த குருதி திரவ விலையத்துல 90% நீர் காணப்படும். நீர், அப்ப அந்த நீர் இருக்கிறதால்தான் நீர் தொடர்ச்சியான ஒரு கடத்தல். அதாவது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில யுவால் ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால நீரை இழுத்து கொண்டு அப்படியே போகும். அதாவது தொடர்ச்சியாக தாவரங்கள்ல மேல் நோக்கி கடத்துவதற்கு இந்த பிணை விசை உதவியாக இருக்குது. அப்ப அந்த நீர் மூலக்கூறோட சேர்ந்து கால் இழையத்தின் ஊடாக ஏனைய பதார்த்தங்கள், அதுல கரைந்துள்ள பதார்த்தங்கள், அதாவது ஏனைய பதார்த்தங்கள் நீர் மூலக்கூறு ஏனைய பதார்த்தங்களோட உருவாக்கப்படுற பிணைப்பு ஒட்டற்பண்பு விசை. அந்த ஏனைய பதார்த்தங்களையும் கரைச்சி கொண்டு இழுத்து கொண்டு மேல் நோக்கி போகுது. நீர் குருதியிலையும் பாத்தீங்கன்னா ஏனைய பதார்த்தங்கள் கரைந்துள்ள பதார்த்தங்களை இழுத்து கொண்டு போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஒட்டற்பண்பு விசை. அப்ப பிணை விசை என்பது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பை நாம பிணை விசைன்னு சொல்லுவோம். நீர் மூலக்கூறுகளுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையில காணப்படுற அந்த பிணைப்பை ஒட்டற்பண்பு விசைன்னு சொல்லுவோம். ஆகவே அதாலதான் கணிப்புகளும் மேல் நோக்கி கடத்தக்கூடியதாக இருக்குது. ரைட், நீர்ல ஏனைய பதார்த்தங்களை கரைந்த நிலையில கடத்துவதற்கு பதார்த்தங்களை கடத்துவதற்கு இந்த பிணைப்புரிய விசை, பிணை விசையும் ஒட்டற்பண்பு விசையும் மிக முக்கியமாக இருக்கு. இது விளையாண்டா இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் வரையில, இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் வரையிட்டா நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் பிணைப்பு அவங்களுக்கு தெரியும், அது ஐதரசன் பிணைப்பால் உருவாக்கப்படுற பிணைப்பு பிணை விசை. நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற பிணைப்பு ஒட்டற்பண்பு விசை. அப்ப இந்த பிணை விசை ஒட்டற்பண்பு விசையால தான்
நீர் கனிப்புகள் கீழே இருந்து மேல் நோக்கி கடத்தப்படக்கூடியதாக இருக்குது, தாவரங்கள்ல சரி, அதே போல ஏனைய பதார்த்தங்கள்ல சரி. சரியா பிள்ளை ஓகேயா? இப்ப பிணைவுக்குரிய நடத்தையில இந்த பிணை விசை ஒட்டற்பண்பு விசை கிளியரா? பிணை விசை ஒட்டற்பண்பு விசை கிளியரா? நீர் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில வந்தா பிணை விசை, நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையில பிணைப்படாம சொல்லுது ஒட்டற்பண்பு விசை. அதாலதான் நீர் கனிவுப்புக்கள் என்ன செய்யுது, அழகா காலினூடாக அதோட கரைந்துள்ள பதார்த்தங்கள் எல்லாமே மேல் நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. ரைட், ஓகே. அது மட்டும் இல்ல பிள்ளைகள், இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீருக்கு உயர்வான மேற்பரப்பு விசை ஒன்று காணப்படும். மேற்பரப்பு விசை இது கடத்தல் ஒன்று. மேற்பரப்பு விசை, மேற்பரப்பு விசை, மேற்பரப்பு விசை. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள், மேற்பரப்பு விசைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். ஒரு நீர் மேற்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா சில பூச்சிகள் நடக்கும் பிள்ளைகள். நீர் சறுக்கு சில பூச்சிகள் அப்படியே என்ன செய்யும், அப்படி போகும், நடந்துட்டு போகும். நீங்க ஒரு பேப்பர் கிளிப் அல்லது எது சரி ஒரு பொருளை நீங்க தண்ணிக்குள்ள போட்டா அந்த தண்ணியில அப்படி மேலால மிதக்கிற மாதிரி இருக்கும், மிதந்து கொண்டு இருக்கும். ஏன் தெரியுமா பிள்ளைகள்? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில நடக்குதுன்னு சொன்னா, இதுதான் நீர் நடத்தீங்கன்னா, நீருக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நீர் மூலக்கூறு, ஒரு சின்ன மூலக்கூறு எடுப்போம். இந்த நீர் மூலக்கூறு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும் இங்கால இருக்கிற நீர் மூலக்கூறுக்கும் இங்கால இருக்கிற நீர் மூலக்கூறுக்கும் இங்கால இருக்கிற நீர் மூலக்கூறுக்கும் இவ்வாறு என்ன செய்த ஒரு கவர்ச்சி இருக்கிறதால பிணைப்பு ஒன்று உருவாக்கப்படுது. இவ்வாறு ஒரு நீர் மூலக்கூறு இன்னும் ஒரு நீர் மூலக்கூறோட பிணைப்புல இருக்கிறதால அப்ப இது இங்கால இருக்கிற மூலக்கூறோட என்ன செய்யும், விசையை உருவாக்குது. இதே இது மேற்பரப்புல இருக்கிற நீர் மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும், மேற்பரப்புல இருக்கிற நீர் மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும், மேற்பரப்புல இருக்கிற நீர் மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் அப்ப இங்கால மூலக்கூறுகளோட தான் என்ன செய்யுது, பிணைப்புல ஈடுபடுது. அப்ப மேலால பிணைப்புல ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பம், கவர்ச்சியில ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்? மேல வலி மூலக்கூறுகள். அப்ப இங்க அந்த நீர் மூலக்கூறு கீழ் நோக்கி போக வலிக்கிடும், கீழ் நோக்கி போக வலிக்கிடும். ஆனா கீழே போனா இங்க இந்த நீர் மூலக்கூறு இன்னும் ஒரு நீர் மூலக்கூறோட நெருங்கி காணப்படுது. அப்ப இவங்க நெருங்கி காணப்படுறதால இந்த நீர் மூலக்கூறுகள் கீழ் நோக்கி போகலாம். அதால அது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த நீர் மேற்பரப்புல இவ்வாறு மெல்லிய படலம் போல, நீர் மேற்பரப்புல இவ்வாறு மெல்லிய படலம் போல ஒன்று உருவாக்கப்படுது. இந்த மெல்லிய படலத்தை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா மேற்பரப்பு இழுவிசைன்னு சொல்றோம். அப்ப மெல்லிய படலம் ஒன்று, நீர் படலம் ஒன்று தோற்றுவிக்கப்படுது. அந்த நீர் படலத்துல அப்ப பூச்சிகள் நீர் சறுக்கியில் என்ன செய்யுது, நடந்து விளையாடக்கூடியதாக இருக்குது. இதுக்கு காரணம் மேற்பரப்பு இழுவிசையாக இருக்கும், மேற்பரப்பு இழுவிசையாக இருக்கும். பிள்ளைகள் சொன்ன விஷயம் விளையிட்டா, பிள்ளைகள் சொன்ன விஷயம் விளையிட்டா. ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் பாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்டுக்கு இதை காற்று, அதாவது இதான் நீர் மூலக்கூறு பாருங்க. அப்ப நீர் மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ்னு கிட்டத்தட்ட ஒரு நீர் மூலக்கூறு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு நீர் மூலக்கூறு கிட்டத்தட்ட 4 பிணைப்புகள்ல என்ன செய்யுது, ஈடுபடக்கூடியதா இருக்கு. 4 ஐதரசன் பிணைப்புகள் ஈடுபடும். அவ்வாறு 4 ஐதரசன் பிணைப்புல ஈடுபடுறதால பிள்ளைகள், 4 ஐதரசன் பிணைப்புல ஈடுபடுறதால உங்களுக்கு தெரியும், 4 ஐதரசன் பிணைப்புல ஈடுபடுறதால நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூட்டிடை பிணைப்பு உருவாது. பாருங்க, நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு மூலக்கூட்டிடை பிணைப்பு, அதாவது ஐதரசன் பிணைப்பு. அதாலதான் நீருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நீருக்கு ஒரு விசேட இயல்புகள் காணப்படுது. ரைட். அப்ப பிணைவு, அதே மாதிரி ஒட்டற்பண்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் காணப்படுதுன்ற விஷயத்தை நாங்க சொல்லியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் பிள்ளைகள், இந்த நீங்க இப்ப நான் கதைச்ச மேற்பரப்பு இழுவிசை பாருங்க. இந்த மேற்பரப்பு இழுவிசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நீர் மூலக்கூறுடையும் ஒரு கவர்ச்சியில இருக்கும். ரைட். ஆனால் மேல இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யும்னு சொன்னா பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி அசைவளிக்கிடும். அந்த வகையில கீழே மூலக்கூறுகள் இருக்கிறதால அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நீர் மேற்பரப்புல ஒரு
என்ன செய்யுது, ஒரு நீர் படலம் ஒன்று தோற்றுவிக்கப்படுது. அந்த நீர் படலத்தை தான் நாங்க உயர்வான மேற்பரப்பு இழுவிசைன்னு நாங்க கதைக்கிறோம். அதால ஒரு குளத்துல மேற்பரப்புல நீர் சறுக்கிகள் சிறிய பூச்சிகள் என்ன செய்யுது, நடக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் ஓகே பிள்ளைகள், இந்த படம் கிளியரா விளங்கிட்டுதா பிள்ளைகள், விளங்கிட்டுதா? ரைட். இப்ப பாப்போம் பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்ப பாப்போம் பிள்ளைகள். அப்ப பிணைவுக்குரிய நடத்தையில பிணைவு விசை, ஒட்டற்பண்பு விசை, மேற்பரப்பு இழுவிசை தொடர்பான விஷயங்களை நாங்க படித்தாச்சு. ரைட். முதலாவது விஷயம் ஓகே, முதலாவது விஷயம் ஓகே. ரைட். இப்ப இரண்டாவது தலைப்பை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், வெப்பநிலை மிதமாக்கும் தன்மை. வெப்பநிலை மிதமாக்கும் தன்மை. அப்ப கவனிங்க பிள்ளைகள், வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மை என்று சொன்னா பிள்ளைகள் நல்ல ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இப்படி ஒரு சமன்பாடு ஞாபகம் நீக்கா பிள்ளைகள், இப்படி ஒரு சமன்பாடு பாப்போம். என்ன ஓலவல் படிச்சுட்டு எல்லாரும் வந்திருக்கிறீங்க அழகா. இப்படி ஒரு சமன்பாடு ஞாபகம் Q சமன் MC தீட்டா. ரைட். அப்ப Q என்பது ரைட் அவங்களுக்கு தெரியும் வெப்ப சக்தி. வெப்ப சக்தி சொல்லுவோம். என்ன வெப்ப சக்தி. வெப்ப சக்திக்கும் ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம் தீட்டா என்பது வெப்பநிலை மாற்றம். இறுதி வெப்பநிலையில் இருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிக்கிறது. தீட்டான வெப்பநிலை மாற்றம். இறுதியா இருக்கிற வெப்பநிலையில இருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிக்கிறது. எம்முன்னு சொன்னா திணிவு. ஒரு பதார்த்தத்துல திணிவு. என்ன திணிவு. சி என்பது என்ன புள்ளி? சி என்பது உங்களுக்கு தெரியும் தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். ரைட். தன் வெப்ப கொள்ளளவு. ரைட். தன் வெப்ப கொள்ளளவு. அப்ப பிள்ளைகள், அப்ப இந்த Q சமன் MC தீட்டா சமன்பாட்டுல பிள்ளைகள் நாங்க படிக்கிறோம், நீர் ஏனைய திரவங்களை விட நீருக்கு 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஞாபகம் நீருக்கு 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இது ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கிறார்கள் இப்படி போட்டுக்கணும். நீருக்கு 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ரைட். இதுல அர்த்தம் என்னண்டா பிள்ளைகள், நீங்க நீர் தூய நீர் தானே, தூய நீர்ல 1 கிலோகிராம் எடுத்தீங்கன்னு சொன்னா 1 கிலோகிராம் நீர் எடுக்கிறீங்க. அந்த 1 கிலோகிராம் நீர் எடுத்து பிள்ளைகள் 1 கிலோகிராம் நீர் எடுத்து அதுக்கு நீங்க இப்ப உதாரணமாக 25 பாக செல்சியஸ்னா இதை 26 பாக செல்சியஸா மாத்த. அப்ப 26 பாக செல்சியஸா மாத்த பிள்ளைகள் இங்க கிட்டத்தட்ட 4200 ஜூல் வெப்ப சக்தி நீங்க கொடுக்கணும். 4200 ஜூல் வெப்ப சக்தி கொடுக்கணும். அவ்வளவு சக்தியை கொடுத்தாத்தான் அது 1 பாக செல்சியஸ். நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்துறேன். 1 பாக செல்சியஸால அதிகரிக்கிறதும் 1 கெல்வினால அதிகரிக்கிறதும் சமன். அப்ப 1 பாக செல்சியஸால அல்லது 1 கெல்வினால அதிகரிக்கிறதுக்கு 4200 ஜூல் ரைட் சக்தியை நீங்க கொடுக்கணும். அல்லது ஒரு பொருள் இருக்குது, சூடான நீர், 1 கிலோகிராம் நீர், இது 1 பாக செல்சியஸ் குறைவா இருந்தா 24 பாக செல்சியஸ் வருமா இருந்தா இங்க இருக்கிற சூடுல 4200 ஜூல் வெப்பம் வெளியேற்றப்படும். அப்ப மிக சிறிய வெப்பநிலை மாற்றத்துல அதிக அளவான வெப்ப சக்தி வெளியேற்றப்படலாம், அதிக அளவான வெப்ப சக்தி உறிஞ்சப்படலாம். இது விளையாட்டா. முதலாவது விஷயம் விளையாட்டா. அதாவது நீரானது ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்துல அதிக அளவான வெப்ப சக்தியை வெளியேற்றலாம் அல்லது அதிக அளவான வெப்பத்தை உறிஞ்சலாம். இது விளையாட்டா. இது விளையாட்டா. ஒரு தீ நெருப்பு எரியுதுன்னு சொன்னா நீங்க தீயை அணைக்க போறீங்க, தண்ணியை ஊத்துறீங்க. அப்ப நீரை ஊத்தும் போது பிள்ளைகள் அந்த நீர்
அந்த நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த வெப்பம் நீர் சூடாகிறதுக்கு போதா, அதாலதான் அந்த நெருப்பு அணையுது. உங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா அந்த நீருக்கு அவ்வளவு பவர் பிளேயர், அதிகளவான வெப்ப சக்தியை உள்ளெடுக்கிற தன்மையும் அங்க இருக்கிற வெப்பத்தை ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்துல அதிகளவான வெப்பத்தை வெளியேற்றுற தன்மையும் இந்த நீருக்கு இருக்குது. அப்ப இந்த நீர் இந்த பூமியில 2/3 இருக்கிறதால பிள்ளைகள் எங்கட பூமி குளிர்ச்சியாக இருக்குது. என்னதான் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு வந்தாலும் எங்கட பூமி குளிர்ச்சியாக இருக்குது. எங்கட பூமியில எந்தவித வெப்பநிலை மாற்றமும் உயர இல்லை. எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சினாலும் இங்க வெப்பநிலை மாற்றம் குறைவாகத்தான் நடக்குது. வெப்பநிலை மாற்றம் நிகழாம இருக்குது என்று சொன்னால் இந்த நீருக்கு உயர் தன்வெப்ப கொள்ளளவு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஆகவே எங்கட உயிரங்கிகள் எடுத்தீங்கன்னு சொன்னா எங்கட உடம்புல நீர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75% காணப்படுது என்று சொன்னா அதிக அளவான வெப்ப சக்தியை, அதிக வெப்பத்தை தந்தாலும் அல்லது சூழல்ல வெப்பநிலையில ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் கூடினாலுமோ குறைந்தாலுமோ எங்கட உடல் வெப்பநிலையை நாங்க சீராக பேணலாம். உங்களுக்கு தெரியணும், ஆவேசுகளும் மெமாலியாக்கள், உங்களுக்கு நிறைய பாடங்கள் படிக்க இருக்குது. ஏற்கனவே 10, 11ஆம் ஆண்டுல படிக்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றேன் இலவாக விளங்குறதுக்காக. அப்ப உங்களுக்கு தெரியணும், ஆவேஸ் மெமாலியாக்கள் பறவைகளும் முளையூட்டிகளும் பாத்தீங்கன்னு சொன்னால் மாறா வெப்பநிலை குருதி, இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை. மனிதன் வெப்பநிலை எடுத்தீங்கன்னா அன்னளவாக 36.9 செல்சியஸ். இதை நாங்க அன்னளவாக 37 செல்சியஸ் உடல் வெப்பநிலைன்னு கதைக்கிறோம். அப்ப இந்த வெப்பநிலையில எங்களோட உடம்பு அந்த வெப்பநிலையிலேயே பேணிக் கொள்வதற்காக ரைட். அப்ப நீர் இருக்கிறதால வெளியால சூழல்ல வெப்பநிலை கூடுனோ குறைஞ்சதோ எங்களோட உடல் வெப்பநிலையை மாறாம பேன்றதுக்கு இந்த உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக இருக்குது. அதே போல தாவரங்கள்லையும் தான் தாவரங்களை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக இந்த உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், நீர் ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்தால வெப்பநிலை அதிக வெப்பத்தை உறிஞ்சலாம், அகத்துறிஞ்சலாம், அதிக வெப்பத்தை இழக்கலாம். அப்ப நீர் இருக்கிறதால தான் உயிரங்கிகளுக்குள்ள பாத்தீங்கன்னா அல்லது சூழல்ல வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும், சூழல்ல அதாவது வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் உயிரங்கிகளுக்குள்ள ரைட் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த நீருக்கு உயர் தன்வெப்ப கொள்ளளவு காணப்படுறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த உயிர் தொகுதிகள் நீர்நிலைகள் ஒரு வெப்ப தாங்கியாக இருக்கும். இப்ப சமுத்திரம், குளங்கள், அந்த நீர்நிலைகள்லாம் ஒரு பெரிய வெப்ப தாங்கியா இருக்கும். எவ்வளவு சூழல வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் எங்கட அதாவது பூமிய சூழல குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம், நீருக்கு உயர் ஆவியாதலின் மறை வெப்பம் காணப்படுது. உயர் ஆவியாதலின் வெப்பம் காணப்படுது. ஆவியாதல் மறை வெப்பம் காணப்படுது. அதாவது அந்த நீர் ஆவியாகும் போது பிள்ளைகள் அதிக வெப்பத்தை இழக்கும். அப்ப நீர் ஆவியாகும் போது அதிக வெப்பத்தை இழக்கும். சிறிதளவான நீர், கொஞ்ச நீர், குறைவான நீர் ஆவியாகினாலே அது என்ன செய்தா அதிக அளவான வெப்பத்தை இழக்கக்கூடியதாய். குறைவான நீரை வெளியேற்றினாலே அதிக அளவான வெப்பத்தை என்ன செய்யும், இழக்க நேரிடும். அப்ப உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக வியர்க்குது, உடம்பு வியர்க்குதுன்னு சொன்னா எங்களோட உடம்புல சிறிதளவான நீர் தான் வெளியாகும். ஆனா எங்களோட உடம்பு குளிர்ச்சியாக பேணப்படும். எங்களோட உடம்பு வெப்பம் சடான்னு குறைஞ்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வியக்க ஓடுறீங்க, விளையாடுறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, அப்ப உடம்புல பாத்தீங்கன்னா நீர் ஆவியாகும். அந்த டைம்ல ஒரு காத்து அல்லது ஒரு குளிர்ச்சியான ஒரு காத்து வார டைம் எப்படி இருக்கும் உடம்பு யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னா ரைட். அப்ப நிறைய பேர் நல்லா விளையாடாக்கள் அனுபவிச்சிருப்பீங்க ரைட். அப்ப வியர்க்கும் போதோ ஆவியாகும் போதோ அதிகளவான வெப்பம் என்ன செய்து குறையக்கூடியதாக இருக்குது ரைட். அப்ப உயர் ஆவியாத வெப்பம் காரணமாக என்ன செய்யுது, அங்கே இந்த உடல் மேற்பரப்பு குளிர்விக்கக்கூடியதாக இருக்கு. இதாலதான் பிள்ளைகள் அதாவது மிகை சூடேற்றத்தை தவிர்த்தல். எங்களோட உடம்பு அல்லது தாவரங்கள் அதிகளவான சூடாகிறது தவிர்க்கப்படுது. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள்ல ஆவியாதல் நடக்கிறதால
தாவரங்கள் குளிர்ச்சியாக பேணப்படுது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மைக்கு இந்த நீர்ன உயர் தன்வெப்ப கொள்ளளவு சொல்ற அந்த சிறப்பியல்பு மூலமாகவும் உயர் ஆவியாதலின் வெப்பம் காரணமாகவும் இந்த நீருக்கு என வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மை ஒன்று காணப்படுது. அதால உயிர்வாழ் அங்கிகளுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்கு. பிள்ளைகள் விளங்கிடுதா? ரெண்டாவது பாயிண்ட்ஸ் விளங்கிடுதா? அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ஸ்ல பிள்ளைகள் மிக முக்கியமா நீங்க ஹைலைட் பண்ணிக்கொள்ளணும். சிறிய வெப்பநிலை மாற்றத்திலும் உயர்வான வெப்ப சக்தியை துறிஞ்சக்கூடியதாக அல்லது வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்திலும் அதிகளவான வெப்பத்தை உறிஞ்சக்கூடியதாக அல்லது வெளியேற்றக்கூடியதாக இருத்தல். அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீரின் உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக உயிர் தொகுதிகள் அதே மாதிரி நீர்நிலைகளின் நீரானது வெப்பத்தாங்கியாக காணப்படுது. அதே போல அடுத்த பாயிண்ட்ஸ் நீரின் உயர் ஆவியாதலின் மறைவெப்பம் காரணமாக நீர் ஆவியாகும் போது அதிக வெப்ப சக்தி என்ன செய்யும்? அதிக வெப்ப சக்தியை வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. அதால என்ன செய்யும்? மிகை சூடேற்றல் தடுக்கப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா தாவரங்கள் குளிர்ச்சியாக பேணக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது ஹெடிங் ஓகே அப்படின்னு, ரெண்டாவது ஓகேன்னா ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைங்க. ரெண்டாவது ஓகேன்னா ஓகேன்னு போட்டுக்கோங்க. வெப்பநிலையை மிதமாக்கும் தன்மை இது ஓகே அப்படின்னு. ரைட், வெரி குட். வெப்பநிலை மிதமாக்கும் தன்மை ஓகே, ரைட். சரி, வெப்பநிலை மிதமாக்கும் தன்மை. பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டா போகுதா பிள்ளைகள்? சொல்ற விஷயங்கள் தெளிவா விளங்குதா பிள்ளைகள்? நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா விளங்குதா? ரைட், ஓகே அப்படியே. ரைட், அப்ப நீங்க ரிசோர்ஸ் புக்கை இன்னும் ரீட் பண்ணுங்க. அப்ப சொல்ல ரீட் பண்ணும்போது நீங்க என்ன தொடர்ந்து 2-3 முறை வாசிக்கிற டைம்ல உங்களுக்கு நோட்டவா இதுல ஒன்றுமே இல்லை. இதுல என்ன ரைட். அப்ப நீர்ந்த பிணை விசை, ஒட்டற்பண்பு விசை, மேற்பரப்பு விசை காரணமாக நிறைய பிணைவுக்குரிய நடத்தை காரணமாக அங்களுக்கு நிறைய உதவி நடக்குது. நீர் கழிவுப்பு கடத்தக்கூடியதாக இருக்குது. அதே போல நீர் சறுக்கி பூச்சிகள் என்ன செய்யுது? நீர்ல மிதந்து நடக்கக்கூடியதாக இருக்குது. ரைட், ஓகே. அதே மாதிரி வெப்பநிலை மிதமாக்கும் தன்மையாக இருக்கிறதால நீர் மிகை சூடேற்றல் தவிர்க்கப்படுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆவியாதல் மூலமாக தாவரங்கள் குளிர்ச்சியாக பேணப்படுது. ரைட், உறையும் போது விரிவடைதல். ஒரு விஷயத்தை நான் இதுல போட்டுக்கொள்றேன் பாருங்க ஸ்கிரீன்ல. இத கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். நல்லா பார்த்துக்கொள்வோம். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கொள்வோம். ரைட், இந்த படத்தை நல்லா பார்த்துக்கொள்வோம். உறையும் போது விரிவடைதல் இது விளங்கிட்டு பிள்ளைகள் உங்களுக்கு இலகுவாக இது விளங்கும். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு கிராஃப் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு வருது 4 பாக செல்சியஸ்ல. அந்த கிராஃப் இப்படி வந்து இப்படி போகும். ரைட், 4 பாக செல்சியஸ்ல 1.000 காட்டு இருக்கிறாங்க. அதுல கனவளவு. ரைட், ஓகே, 4 பாக செல்சியஸ். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நான் சொல்ல வர விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்துருக்காங்க இது கனவளவு, இது வெப்பநிலை டெம்பரேச்சர். அப்ப உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், சாதாரணமாக எந்த ஒரு பதார்த்தமும் தான் நீங்க வெப்பநிலையை அதிகரிச்சால் பிள்ளைகள் அதுல கனவளவு கூடும் பிள்ளைகள். வெப்பநிலை அதிகரிச்சா கனவளவு கூடும். ஏன் கனவளவு கூடுதுன்னு சொன்னா அந்த துணிக்கைகள் இயக்க நிலை அதிகரிக்கும். அங்க இங்க இயங்க கனவளவு கூடும். அப்ப உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, இப்படி ஒரு சமன்பாடு உண்டு. அதாவது அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு கனவளவு கூடினால் மேக்ஸ் கீழே இருக்கிற, அதாவது மேல உங்களுக்கு தொகுதியை கீழே பகுதியை, அப்ப இவர் கனவளவு கூடினால் அடர்த்தி என்ன செய்யும்? எனக்கு பாயிண்ட்ஸ்ல போடுங்க. அடர்த்தி என்ன செய்யும்? கனவளவு கூடினால் அடர்த்தி என்ன செய்யும் சொல்லுங்க. கனவளவு கூடினால் அடர்த்தி என்ன செய்யும்? எனக்கு டைப்பிங்ல போடுங்க.
கனவளவு கூடினால் அடர்த்தி என்ன செய்யுங்களே குறை, அடர்த்தி குறையும். கனவளவு கூடினால் அடர்த்தி குறையும். ஆகவே பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு விளங்கணும், கனவளவு கூடினால் அடர்த்தி குறையும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்க செஞ்சா அடர்த்தி என்ன செய்யுங்க? வெப்பநிலை அதிகரிக்க செஞ்சா சாதாரண ஒரு பதார்த்தத்துக்கு வெப்பநிலை அதிகரிக்க செஞ்சா அடர்த்தி என்ன செய்யும்? அப்ப கனவளவு கூடினா அடர்த்தி என்ன செய்யும்? குறையும். அடர்த்தி என்ன செய்யும்? குறையும். வெப்பநிலை அதிகரிச்சா அடர்த்தி குறையும். அப்ப இடைக்கு சொல்லுங்க பிள்ளைகள், வெப்பநிலையை குறைத்தால் வெப்பநிலையை குறைத்தால் வெப்பநிலையை குறைத்தால் வெப்பநிலையை குறைத்தால் பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகள், வெப்பநிலையை குறைத்தால் என்ன செய்யும்? துணிக்கைகள் நெருங்கும், துணிக்கைகள் ஒடுங்கும், நெருங்கும். அப்ப கனவளவு குறையும். அப்ப கனவளவு குறைந்தால் பிள்ளைகள் அடர்த்தி என்ன செய்யும்? கனவளவு குறைந்தால் அடர்த்தி என்ன செய்யும் சொல்லுங்க. அப்ப கனவளவு குறைந்தால் அடர்த்தி என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். ரைட். அப்ப நீரும் அப்படித்தான். பாருங்க, நீருக்கு நீங்க வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வாங்க. அப்ப வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வர டைம்ல 4 பாக செல்சியஸ்ல தான் அதுல கனவளவு குறையும். கனவளவு நல்லாவே குறையும். அப்ப நல்லாவே குறைவுன்னு சொன்னா 4 பாகை செல்சியஸ்ல கனவளவு நல்லாவே குறைவுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குதா? இந்த 4 பாகை செல்சியஸ்ல தான் நீருக்கு மிக மிக அடர்த்தி அதிகம். 4 பாகை செல்சியஸ்ல தான் நீருக்கு அடர்த்தி கூட. அதன் பிற்பாடு பிள்ளைகள் கனவளவு அதிகரித்து கனவளவு கூடுது. அந்த வரைவுல காட்டுது கனவளவு கூடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு தெரியும், நீர் மூலக்கூறுகள் உறைய வலிக்கிறது, உறையும். நீர் மூலக்கூறுகள் உறையும். நீர் மூலக்கூறுகள் உறைய வலிக்கிறது அப்படின்னு சொன்னா கட்டியாகும். அப்ப நீர் மூலக்கூறுகள் கட்டியாக ஏன் கட்டியாகுதுன்னு சொன்னா நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஐதரசன் பிணைப்பிரிதளவுல இருக்கு. அப்ப ஐதரசன் பிணைப்பு உடைக்கப்படுமா? ஐதரசன் பிணைப்பு உடைக்கப்பட்டு மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகள் விரிவடையும். அப்ப நீர் மூலக்கூறுகள்ல பிணைப்பு உடைக்கப்பட்டு விரிவடையும். ஐதரசன் பிணைப்பு உடைக்கப்பட்டு விரிவடைகிறதாலதான் கனவளவு அதிகரிக்குது. பனிக்கட்டியாகும் போதோ மூலக்கூறுகள் விரிவடையும், அதால கனவளவு அதிகரிக்கும். கனவளவு அதிகரிக்கிறதால பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறையும். அப்ப பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறையும் போது நீர் மேற்பரப்புல பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறைந்தால் பனிக்கட்டிகள் மிதக்கும். ஏன் பனிக்கட்டிகள் மிதக்குது? அடர்த்தி குறைவு மிதக்குது. அடர்த்தி கூடிய திரவம் கீழே இருக்கும். இது 4 பாகை செல்சியஸ் கீழே இருக்கு. திரவம் கீழே இருக்குது, பனிக்கட்டி மேல இருக்குது. அப்ப திரவம் கீழே இருக்கிறதால கீழே நீர்வாழ் அங்கி, ஒரு மீன் எடுப்போம், நீர்வாழ் அங்கிகள் என்ன செய்யும்? கீழே நீர் தானே, கீழே நீர். ஆகவே நீர்வாழ் அங்கிகள். அப்ப உங்களுக்கு தெரியும், பிசஸை பொறுத்த வரைக்கும் சூழல் வெப்பநிலை குருதி. சூழல் எவ்வளவு வெப்பநிலை, அதுக்கேற்ற மாதிரி அதுல வெப்பநிலை மாற்றிக்கொண்டு என்ன செய்யுது? மாறும் வெப்பநிலை. அப்ப இதனூடாக நீர்வாழ் அங்கிகள் உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. ஆகவே அப்ப உறையும் போது விரிவடையும். பொதுவாக வெப்பநிலை அதிகரித்தால் அதன் கனவளவு கூடி அடர்த்தி குறையும். வெப்பநிலை குறைந்தால் அடர்த்தி என்ன செய்யும்? அதிகரிக்கும். கனவளவு குறைஞ்சு அடர்த்தி அதிகரிக்கும். வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வர டைம்ல நீர் 4 பாகை செல்சியஸ்ல தான் அடர்த்தி அதிகம். அதன் பிற்பாடு என்ன செய்யும்? பனிக்கட்டியாக தொடங்கும். பனிக்கட்டியாக அதுல அடர்த்தி பெருமானம் அதிகரிக்கும். அதுல அடர்த்தி பெருமானம் அதிகரித்தால் அடர்த்தி பெருமானம் என்ன செய்யும்? கனவளவு கூடி அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைந்தால் அந்த பனிக்கட்டி மிதக்கும். கீழே நீர் இருக்கும். நீர்ல நீர்வாழ் அங்கிகள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும். கிளியரா? சொன்ன விஷயம் கிளியரா? அப்ப குளிர் பிரதேசங்கள்ல குளிர் காலங்கள்ல நீர்வாழ் அங்கிகள் உயிர் வாழ்றதுக்கு இந்த நீரின் அதாவது உறையும் போது விரிவடையும் இந்த இயல்பு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப நீருக்கு எத்தனை பாக செல்சியஸ்ல புள்ளிகள் உயர் அடர்த்தி பெருமானம் காணப்படும்? நீருக்கு
எத்தனை பாக செல்சியஸ்ல உயர் அடர்த்தி பெருமானம் காணப்படும்? நீருக்கு எத்தனை பாக செல்சியஸ்ல உயர் அடர்த்தி பெருமானம் காணப்படும்? நீருக்கு எத்தனை பாக செல்சியஸ்ல உயர் அடர்த்தி பெருமானம்? உயர் அடர்த்தி பெருமானம் எத்தனை பாக செல்சியஸ்ல? 4 பாக செல்சியஸ். மிக முக்கியம், 4 பாக செல்சியஸ்ல தான் உயர் அடர்த்தி பெருமானம். ஏன்? அங்கதான் கனவளவு குறைய அடர்த்தி கூட. ரைட். அதன் பிற்பாடு நீங்க வெப்பநிலையை குறைக்க கனவளவு அதிகரிக்குது. காரணம், நீர் மூலக்கூறுகள் விரிவடையுது. ஆகவே கனவளவு அதிகரிச்சா அங்க அடர்த்தி குறையும். ஆகவே பனிக்கட்டியெல்லாம் மிதக்கு. சொன்னவளே இந்த ஓகேயா? ரைட். 3வது விஷயம் ஓகே. அப்படியே குளிர் பிரதேச நாடுகள்ல, குளிர் நாடுகள்ல அல்லது குளிர் காலங்கள்ல நீர்வாழ் அங்கிகள் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமா. ரைட். 4வது, இந்த நீரின் ரசாயன இயல்பு, பௌதிக இயல்புகள்ல, அந்த பௌதிக இயல்புல பாத்தீங்கன்னா 4வது இயல்பு உங்களுக்கு தெரியும், பல் பதார்த்த கரைப்பானாக செயற்படும். பல் பதார்த்த கரைப்பான். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், நீரை பொறுத்த வரைக்கும் ஒரு முனைவுத்தன்மை கொண்ட கரைப்பான். அப்ப பல் பதார்த்த கரைப்பானாக துணைப்படுது. பல் பதார்த்த கரைப்பான், பல் பதார்த்த கரைப்பானாக துணைப்படுது. அப்ப பிள்ளைகள், அப்ப நீர் முனைவுத்தன்மை இருக்கிறதால அயன் சேர்வைகள் கரையுது. அயன் சேர்வைகள் கரையுது. அயன் உப்புக்கள் கரையுது. அதே போல முனைவுத்தன்மை கொண்ட சேர்வைகள் கரையுது. முனைவுத்தன்மை கொண்டன்னு சொன்னா இப்ப நாங்க படிப்போம் இல்லையா, குளுக்கோஸ் கரையுது. குளுக்கோஸ். அதே மாதிரி எத்தனால், மெத்தனால் எல்லாம் கரையுது. ரைட். அப்ப அயன் சேர்வைகள் உப்புக்கள் கரையுது. உப்புக்கள் எல்லாம் கரையுது. அதே மாதிரி உணவுத்தன்மைன்றதால குளுக்கோஸ் போன்ற சேர்வைகள் கரையுது. அதே மாதிரி சில அயன் சேர்வைகள் எல்லாம் கரையக்கூடிய முனைவுத்தன்மை கொண்ட அயன் தன்மை கொண்ட சேர்வைகள் மூலக்கூறுகள் கரையுது. அப்ப கரையும் போது என்ன செய்யுதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் இது அயன் உப்புன்னு சொன்னா, அப்ப இந்த நீரை செலுத்தினா நீர் மேலால இருக்கும். நீர் மேலால இருந்து இந்த அயன் உப்புக்களோட என்ன செய்யலாம், ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும். மேல ஐதரசன் பிணைப்பை உருவாக்கி அதை கரைக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப நீர்ல கரையக்கூடியது, நீர் மூலக்கூறுகள் என்ன செய்யும், கரைய மூலக்கூறுகளை சூழ்ந்தோ, நீர் மூலக்கூறுகள் கரைய மூலக்கூறுகளோட சூழ்ந்தோ ஐதரசன் பிணைப்பை உருவாக்கி அது கரைக்கக்கூடியதாக இருக்குது. எவ்வாறான சேர்வைகளை கரைக்கும் சொன்ன பிள்ளைகள், அப்ப அயன் சேர்வைகளை கரைக்கும். அயன் முனைவுத்தன்மை கொண்ட மூலக்கூறுகள் கரைக்குது. அதே போல அயன் சேர்வைகளை கரைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கரையத்துக்கு மேலால நீர் மூலக்கூறுகள் ஐதரசன் பிணைப்பை உருவாக்கி கரைக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், இங்க நீர் பாத்தீங்கன்னு சொன்னால் நீர்ல கரைறதுக்கான காரணம், ரைட், அங்க இருக்கிற அயன் தன்மை இல்ல, அங்க இருக்கிற முனைவுத்தன்மை தான் காரணம். அதாவது நீர்ல இருக்கக்கூடிய அந்த முனைவுத்தன்மையாலதான் அது கரைக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே பல் பதார்த்த கரைப்பானாக செயற்படுறதால, நீர் செயற்படுறதால அதிக உப்புக்களை, அதே மாதிரி முனைவுத்தன்மை கொண்ட சேர்வைகளை சைட்ரோசைன், லைசோசைன் சொல்ற, அதாவது உங்களுக்கு தெரியும் கண்ணீர் உமிழ்நீர்ல எல்லாம் இந்த லைசோசைன் பதார்த்தங்கள் இருக்கு. இவ்வாறான பதார்த்தங்களை எல்லாம் கரைக்கக்கூடியதாக இந்த நீர் காணப்படுது. அப்ப நீர் பல் பதார்த்த கரைப்பானாக சேர்ப்பதற்கான காரணம், அந்த கரைய மூலக்கூறுகளுக்கு மேலால அந்த நீர் சூழ்ந்து ஐதரசன் பிணைப்பை உருவாக்கி அந்த கரைய மூலக்கூறுகளை கரைக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இவ்வாறு 4 பிரதான பௌதீக பண்புகளையும் இந்த நீர் மூலக்கூறுகள் கொண்டுள்ளது. அப்ப ஒன்று பாத்தீங்கன்னா பிணைவுக்குரிய நடத்தை, 2வது பாத்தீங்கன்னா வெப்பநிலை மிதமாக்கும் தன்மை, 3வது பாத்தீங்கன்னா உறையும் போது விரிவடைதல், 4வது பல் பதார்த்த கரைப்பானாக செயற்படுது என்று சொல்லி 4 பிரதான இயல்புகளுக்கும் இந்த நீரின் இரசாயன பௌதிக இயல்புகள் காரணமாக இருக்குது. சரி, அப்படி ஓகேயா? நீர் சம்பந்தமா ஒரு பெரிய எஸ்ஸேயாக எழுத சொன்னா நீரின் இரசாயன பௌதிக இயல்புகளை பட்டியல் படுத்துக என்று சொன்னா இந்த 4 பிரதான இயல்புகளையும் எழுதி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்களை நீங்க கொடுக்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும்,
ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறதையே தாராளமா பாடமாக்குங்க. அதை ஃபுல்லா பாடமாக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழகாக நோட் பண்ணி கொள்ளையிலும். சரியா பிள்ளைகள்? கிளியரா? நீர் சம்பந்தமான விஷயம் ஓகேயா? ரைட், ஓகேன்னு சொன்னா ஒரு ஹார்ட்டை போட்டுக் கொள்ளுவோம். நாங்க இப்ப சேதன சேர்வைகள், பிரதான அங்கிகள்ல காணப்படுகின்ற பிரதான சேதன சேர்வையும் இரசாயன தன்மைகள் இந்த பாடத்துக்கு நாங்க வருவோம். சரியா பிள்ளைகள்? சேதன சேர்வைகளும் இரசாயன தன்மை, சேதன சேர்வைகள்ல இரசாயன தன்மை தொடர்பான விஷயத்தை நாங்க படிக்க போறோம். நான் சொன்ன மாதிரி ஓலவல் காலங்கள்ல நீங்க கிட்டத்தட்ட 30% படிச்சிருந்தீங்க. இப்ப ஏலவல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா 50% படிக்க போறீங்க. ரைட்? அதுக்கு பிறகு 20% பேப்பர் விஷயங்களை செய்யும் போது பிள்ளைகள் நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். ஏலவல் என்பது ஒரு போட்டி பரீட்சை தான். போட்டி பரீட்சைன்றதுக்கு பிள்ளைகள் நீங்க அடுத்த ஆக்களை பார்க்க வேண்டாம். அந்த பிள்ளை படிக்குதா, எத்தனை மணித்தியாலம் படிக்குது, எவ்வளவு நேரம் படிக்குது, ஒன்றும் நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க உங்களோட இலக்கு எதுவோ அந்த இலக்கை நீங்க பார்க்கணும். ரைட்? ஸ்டெராய்டுன்னு சொல்றது என்ன? ஸ்டெராய்டுன்னு சொன்னா சில கொழுப்பு வகைகள். கொழுப்புல ஒவ்வொரு வகையான, லிப்பிட்ல ஒவ்வொரு வகை இருக்கு. ஸ்டெராய்ட்ஸ், கொலஸ்ட்ரால், ட்ரிபின்ஸ் அப்படின்னு சொல்ற சில கொழுப்பு வகைகள் இருக்கு. போஸ்போலிபிக் அத மாதிரி ஒரு லிப்பிட்ட அந்த நீங்க படிப்பீங்க ஆர்ஆர் எஸ்சிஆர்னு சொல்லி. அதுல எஸ்சிஆர்னு சொன்னால் அழுத்தமான அகமுதல் ஒரு சிறுவரை. அது என்ன செய்யும் சொன்னா அந்த சில ஸ்டெராய்ட்ஸ்களை எல்லாம் கடத்தக்கூடியதாக இருக்கும். நாங்க இதுல படிப்போம். ரைட், ஓகே. அப்ப பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க அடுத்த பிள்ளைகளை பார்க்க தேவையில்லை. நீங்க உங்களோட நோக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, சரியா நீங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் ஒதுக்குங்க. நான் இந்த டைம்ல பயாலஜி படிக்கணும், இந்த டைம்ல கெமிஸ்ட்ரி படிக்கணும், இந்த டைம்ல பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்குங்க. அதுக்காக 5 நிமிஷம் படிக்கிறீங்களா? ஒரு ஓரளவு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் படிங்க பிள்ளை. நல்லா படிங்க, நல்லா வாசிங்க, ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எழுதுங்க, அழகா புரியுங்க, ஹைலைட்டரால ஹைலைட் பண்ணுங்க, டிசைன் பண்ணுங்க, உங்களோட ஸ்டைல்ல எழுதுங்க. ரைட்? எழுதி அழகா ஞாபகத்துல வச்சு கொடுங்க. தொடர்ந்து 2-3 முறை நீங்க வாசிக்கிற டைம்ல ஒட்டோவா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூடுதலாக பாத்தீங்கன்னா முஸ்லிம்களாக இருந்தால் கூடுதலா குர்ஆன பாடமாக்குவாங்க, இந்த துவாக்கள் பாடமாக்குவாங்க. அதே மாதிரி சில இந்துக்களாக இருந்தால் தேவாரங்களை பாடமாக்குவாங்க. அதே மாதிரி கத்தோலிக்கர்கள் ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா பைபிள் அதுல வர சில வசனங்களை பாடமாக்குவாங்க. எவ்வளவு இலவாக பாடமாக்கி ஞாபகத்துல இருக்குதோ அத மாதிரிதான் பயாலஜி இலவாக என்ன செய்யலாம், ஞாபகத்துல வச்சு கொண்டாட பிள்ளைகள். உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது. அப்ப நீங்க இப்பவே நல்ல அழகா பாடமாக்கி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகாது பிள்ளைகள். ஏனைய பாடங்களை நல்லா ஃப்ரீயா படிக்கணும். ஆகவே பயாலஜி ஒரு வித்தியாசமான ஒரு பாடம். லோட் ஆயிட்டுனா அவரை நாங்க பிடிக்க இயலாது. விளைஞ்சா கஷ்டம். ரைட்? எதை பாடமாக்குற, எதை விடுற பிரச்சனை வரும். ஸ்டார்ட்லயே அழகா பாடமாக்கிடுவோம். நான் உயிரியலுக்கான அறிமுகம் பாடத்தை படிச்சு தந்தேன் முதலாவது. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிச்சாச்சு. இவ்வளவுத்துல உங்களுக்கு திருப்தியா இல்லையா பிள்ளைய? திருப்தினாக்கள். ரைட், ஓகே சார், எல்லாம் கிளியர். நீங்க சொல்லி தந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துல இருக்குது. என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன் டாக்கள். ரைட், ஓகே பிள்ளைகள், வெரி குட். அப்படி இருக்கணும் பிள்ளைகள். அவ்வளவுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்க தயார்படுத்தி கொண்டு வரணும். ரைட், ஓகே. இப்ப நாங்க அங்கிகள்ல காணப்படுகின்ற சேதன சேர்வைகள் தொடர்பான சேதன சேர்வைகள இரசாயன தன்மையும் தொழில்களும் தொடர்பான விஷயத்தை பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கிறீங்க உயிரியல் மூலக்கூறு தொடர்பாக படிச்சிருக்கீங்க. ரைட்? அப்ப உயிரியல் மூலக்கூறுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உயிர் சடப்பொருளை உருவாக்குகின்ற பிரதான சேதன சேர்வை. உயிர் சடப்பொருளை உருவாக்குகின்ற பிரதான சேதன சேர்வை தான் உயிரியல் மூலக்கூறு நாங்க சொல்லுவோம். உயிர் சடப்பொருளை உருவாக்குற. அப்ப அந்த வகையில உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டுகள், அதே மாதிரி புரதம் புரதம், அதே மாதிரி லிப்பிட்ஸ், அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட். ரைட்? இவ்வாறு மிக முக்கியமான 4 உயிரியல் மூலக்கூறுகள் இருக்கு உங்களுக்கு. பிரதான சேதன சேர்வை. இந்த பிரதான சேதன சேர்வையில பிள்ளைகள் நாங்க முதலாவது கார்போஹைட்ரேட் தொடர்பா பார்ப்போம். ஓகே பிள்ளைகள்? கார்போஹைட்ரேட் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் எப்படி போடுவோம்? சிம்பிளா சொல்லி தர போறேன், ஒரு கஷ்டமும் இல்லை.
ரைட். அதுல வர கட்டமைப்பு எல்லாம் ஈஸியா விளங்க போகுது. ரைட், ஓகே. கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பான விஷயம். அப்ப கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், நாங்க சின்ன வகுப்புகள்ல படித்த விஷயத்தை நாங்க உள்ளுக்குள்ள உள்வாங்கினால் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும்னு உங்களுக்கு விளங்கும். கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மிக முக்கியமானது. இந்த உலகத்துல அதிக அளவு காணப்படுகின்ற சேதன சேர்வை, சேர்வைனா நீர், அதிக அளவு காணப்படுகின்ற சேதன சேர்வை கார்போஹைட்ரேட். ஏன், என்னத்துக்காக இருக்கலாம்? ஏன் கார்போஹைட்ரேட் கூடுதலா இருக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த உலகத்துல அதிக அளவான அதாவது தாவரங்கள் காணப்படும். தாவரங்கள், சரி, தாவரங்கள் நாங்க படிக்க போற சேமிப்பு, கட்டமைப்பு எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். இப்ப தாவரங்கள் அதிக அளவு இருக்கிறதால கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவாக காணப்படுகின்ற ஒரு சேதன சேர்வையாக காணப்படுது. ரைட். அப்ப முதலாவது ஓகே, அந்த பாயிண்ட் சரி, அதிக அளவாக காணப்படுகின்ற சேதன சேர்வை. இந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஆகிய மூலங்களால் ஆனது. முதலாவது பாயிண்ட், ஆகிய மூலங்களால் ஆன சேர்வை, மூலங்களால் ஆனது. CHO, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ் C6H12O6. அப்ப குளுக்கோஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் இங்க CHO என்ன ஆகிய மூலங்களால். இரண்டாவது பாயிண்ட் பிள்ளைகள், இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான விகிதம் 2க்கு 1 காணப்படும். 2க்கு 1 காணப்படும். 2:1. இங்க பாருங்க 12க்கு 6. அப்ப இவரை சுருக்குனீங்கடா என்ன 2க்கு 1. சுக்குரோஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா C12H22O11 டைசாக்ரைட்ல குறியீடு. அப்ப இவங்களை நீங்க சுருக்குனா 2க்கு 1. அப்ப இப்படி 2க்கு 1 இப்படின்னு காணப்பட்டால் அது கட்டாயம் யாரா இருக்கும்டா? கார்போஹைட்ரேட்டுகளா இருக்கும். ஆனா லிப்பிட்டுகளுக்கு அப்படி இல்லை. லிப்பிட்டுகளுக்கு 2க்கு 1 யார், அது நாட் ஈக்குவல். Hக்கு மோக்குமான வீதம் லிப்பிட்டுகளுக்கு 2க்கு 1 யாரு, நாட் ஈக்குவல். ஏன்னு சொன்னா அதிக அளவான ஹைட்ரஜன் காணப்படும். ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட, ஹைட்ரஜன் இந்த நம்பரை விட எண்ணிக்கை கூடுதலாகும் ஹைட்ரஜனுக்கு. ஆகவே ஹைட்ரஜன் கூடுதலா இருக்கிறதால லிப்பிட்டுகள் வராது. ஏது கார்போஹைட்ரேட்டுகளுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்குமான வீதம் 2க்கு 1 காணப்படும். ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸ் பிள்ளைகள், கார்போஹைட்ரேட்டின் ஒரு எளிய கட்டமைப்பு, ஒரு ஃபார்முலாவை போட்டா CX ன்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை கார்பன் வரலாம்? H2O(Y). ரைட். இதுதான் கார்போஹைட்ரேட் ஒரு எளிய கட்டமைப்பாக இருக்கும். CH2O(Y). என்ன, அதாவது சம்டைம் இந்த 2 பெருமானங்களும் ஒன்றா இருக்கலாம், சில வேளை ஒன்றா இருக்கலாம். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் கார்போஹைட்ரேட்டுகள் எளிய கட்டமைப்பாக இருக்கும். எளிய கட்டமைப்பா இருக்கு. அப்ப கார்போஹைட்ரேட்டுகள் CHO ஆகிய மூலங்களானது ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான வீதம் 2க்கு 1 காணப்படும். CH2O(Y) காணப்படும். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் எளிய கார்போஹைட்ரேட் நாங்க படிப்போம். எளிய கார்போஹைட்ரேட்டுகள் அதாவது ஒரு சர்க்கரை சர்க்கரை இனிப்பு சுவையான, இனிப்பு சுவையான. அதே மாதிரி பளிங்குகளாக மாற்றலாம், பளிங்குகளாக மாற்றலாம், பளிங்குருவாக்கம் செய்யலாம், பளிங்குகளாக மாற்றலாம். அதாவது உங்களுக்கு தெரியும் கரும்பு சாறுல சுக்குரோஸ் இருக்கும். நீங்க சூடாக்க அதாவது நீர் ஆவியாக அதுல செறிவு அதிகரிச்சு பளிங்குகளாக, திண்ம பளிங்குகளாக படியும். அப்ப பளிங்குகளாக மாற்றலாம். ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எளிய கார்போஹைட்ரேட்டுகள் தாழ்த்தும் வெள்ளங்களாக இருக்கும். தாழ்த்தும் வெள்ளம் நாங்க படிப்போம். தாழ்த்தும் வெள்ளம் என்ன, தாழ்த்தா வெள்ளம் என்ன, அழகா படிப்போம். தாழ்த்தும் வெள்ளம் தாழ்த்தக்கூடியதாக இருக்கும். ரைட். ஆகவே இனிக்கும் பளிங்குருவாக்கலாம். இன்னும் ஒரு பாயிண்ட், நீரில் கரைக்கலாம், ரைட். நீரில் கரையக்கூடியதாக இருக்கும், பளிங்குருவாக்கலாம், நீரில் கரையும். இவ்வளவு இயல்புகள் எளிய கார்போஹைட்ரேட்டுக்கு இருக்கும். அப்ப சிக்கலான கார்போஹைட்ரேட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. சிக்கலான அந்த பல் சர்க்கரை, சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் இனிக்காது, நீர்ல கரையாது, பளிங்குகளாக மாற்ற முடியாது, யாவும் தாழ்த்தாத வெள்ளம். உதாரணமா குளுக்கோஸ் இனிக்கும், குளுக்கோஸ் நீரில் கரையும், குளுக்கோஸ பளிங்காக்கலாம், அது தாழ்த்தும். ஆனால் கோதுமமா இனிக்காது, நீர்ல கரையாது, பளிங்கா கேளாது, ஒரு தாழ்த்தா வெள்ளம். ஆகவே
இவ்வாறு எளிய கட்டமைப்புகள் இந்த இயல்புகள் இருக்கும். சிக்கலான கட்டமைப்புகள் இவ்வாறு என்ன செய்யாது, இருக்காது. இந்த விஷயம் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இது விளையாட இந்த விஷயம் விளையாட கார்போஹைட்ரேட் தொடர்பான அடிப்படை விளையாட CHO ஆகிய மூலங்களானது ஐதரசனுக்கும் ஆக்சிஜனுக்குமான விகிதம் 2 கொண்டாக காணப்படுது. CxH2O white இப்படின்னு ஒரு கட்டமைப்புல இருக்குது. இனிக்கக்கூடியதாக பளிங்குருவானது தாழ்த்து மெல்லம் நீரில் கரையக்கூடியது எளிய கார்போஹைட்ரேட். சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் அவ்வாறு இனிக்காது, அதுக்கு மறுதலையாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட். கார்பன் எண்ணிக்கை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட்டுகளை அதுல கார்பன் எண்ணிக்கை, இந்த கார்பன் எண்ணிக்கை அதே மாதிரி தாழ்த்துமியல் அடிப்படையில கார்போஹைட்ரேட்டுகளை நாங்க மிக முக்கியமாக 3 வகைகளாக நாங்க பிரிக்கலாம். கார்போஹைட்ரேட்டுகளை 3 வகையாக நாங்க பிரிக்கலாம். கார்போஹைட்ரேட்டுகளை 3 வகையாக பிரிக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் மிக முக்கியமாக 3 வகையாக பிரிக்கலாம். என்ன 3 வகை சொல்லுங்க பிள்ளைகள்? என்ன 3 வகை? கார்போஹைட்ரேட்டுகள் 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று மோனோசாக்கரைடு சொல்லுவோம். ஒரு சர்க்கரை. அதே மாதிரி டைசர்க்கரைடு, இரு சர்க்கரை. அதே மாதிரி 3 சர்க்கரைடு அப்படின்னு ஒண்ணு இல்ல, பல் சர்க்கரைடு சொல்லுவோம். பிள்ளைகள் சில இலக்கங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். சயின்டிபிக்ல சில இலக்கங்கள் இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒன்று சொன்னா மோனோன்னு சொல்லுவோம். மோனோன்னா ஒன்று. டைன்னு சொன்னா 2. ரெண்டு. அதே மாதிரி ட்ரைனா 3. இல்ல ட்ரை. அதே மாதிரி டெட்ராண்டா 4. நல்ல ஞாபகம். டெட்ராண்டா 4. நீங்க ஹைட்ரோகார்பன்ல படிச்சிருக்கீங்க. பெண்டா 5. ஹெக்ஸ்னா 6. கேப்டனா 7. ஆக்டனா 8. நான் டக் அப்படின்னு 9, 10. ஹெமிண்டா அரை. ஹெமி, மோனோ, டை, ட்ரை, டென்டா, பெண்டா, ஹெக்ஸா, கெப்டா, ஆக்டா அப்படின்னு. பொலின்னு சொன்னா பல். பல்லுன்னு சொன்னா பல. பொலி. இது ஓகே. இந்த நம்பர் விளையிட்ட ஹெமிண்டா 6, மோனோண்டா 1, டைண்டா 2, ட்ரைண்டா 3, டெட்ராண்டா 4, பென்ட் 5, ஹெக்ஸ் 6, கெப்ட் 7, ஆக்ட் 8, பொலிண்டா பல. இப்படி இருக்குது பெயர்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். என்ன? சரி. ஆகவே அப்ப இதுக்கு இன்னும் சில பேர்கள் இருக்கு. டை 2க்கு எத்துன்னு சொல்லுவாங்க. அது ஹைட்ரோகார்பன். மோனோண்டா மெத்துன்னு சொல்லுவாங்க. எத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை ஓகே. ட்ரைக்கு ப்ரொப்னு சொல்லுவாங்க. இது ஹைட்ரோகார்பன். டெட்ராக்கு பியூட்னு சொல்லுவாங்க. பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூட். இந்த நம்பர் பண்ற இது ஹைட்ரோகார்பன்களை படிக்கலாம். இது நம்பர் பண்ணும் போது இதை நாங்க சொல்றோம். ஹேமி, மோனோ அப்படின்னு பண்ணிக்குது. பயோன்னு சொல்லுவாங்க. பைன்னு சொல்லுவாங்க. டை அப்படின்னு வருது. அப்ப இது இந்த நம்பர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரை. அப்ப இந்த ஒரு சர்க்கரைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இது கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்கக்கூ. இந்த கார்போஹைட்ரேட்டுகள மிக முக்கியமான கட்டமைப்பு இவன் ஒரு சர்க்கரைட். இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் நான் சிம்பிளா சொல்லிட்டாரு ஞாபகம். ஒரு சர்க்கரைட், இங்கால ஒரு சர்க்கரைட்டு தான். இப்படி கிளைகோசைட்டிக் பிணைப்பு. இந்த பிணைப்பு சார் கிளைகோசைட்டிக் பிணைப்பு நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டு. கிளைகோசைட்டு பிணைப்பு. அந்த கிளைகோசைட்டிக் பிணைப்பால பிணைக்கப்படும். இப்படி ஒரு சர்க்கரை கிளைகோசைட்டிக் பிணைப்பால பிணைக்கப்பட்டு இவ்வாறு 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்தா இதுக்கு இரு சர்க்கரைட் சொல்லுவோம்.
பல்சக்கரைட்னா இப்படி பல கிளைகோசைட்டிக் பிணைப்பால பிணைக்கப்பட்டு பல 100 பல ஆயிரக்கணக்கான ஒரு சர்க்கரைட்டுகள் சேரும் போதும் பல்சக்கரைட்டுகள் உருவாக்கப்படுது. ஆகவே இந்த ஒரு சர்க்கரைட்டை நாங்க ஒரு பகுதியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பகுதியம் சொல்றோம். ஒரு பகுதியம் இது இரு பகுதியம்னு சொல்லுவோம். இது பல்பகுதியம் கழிப்போம். பல்பகுதியம் ரைட். அப்ப நான் சொன்ன மாதிரி எளிய கட்டமைப்புகள் இனிக்கும் அப்படின்னா இவங்கதான் இனிக்கும். நீர்ல கரையும், பளிங்காக்கலாம், தாழ்த்தும் வெள்ளம். நாங்க படிப்போம் இது சர்க்கரைல ஒரே ஒருத்தரை தவிர சுக்ரோஸ் தாழ்த்த மாட்டார், மிச்சமெல்லாம் தாழ்த்து. பல் சர்க்கரைடுகள் தாழ்த்தாது அப்படின்னு நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க படிக்கிறோம். அதுல ஒரு சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும் இது பெரிய கார்போஹைட்ரேட்டுகள மிக முக்கியமான எளிய வடிவம். எளிய வடிவம் தான் இந்த ஒரு சர்க்கரை. இந்த கார்பன் எண்ணிக்கை C3 இருந்து C7 இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அளவுல காணப்படும். கார்பன் எண்ணிக்கை C3 இருந்து C7 இந்த இடைப்பட்ட அளவுல இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் காணப்படும். C3 இருந்து C7 உதாரணமாக C3H6O3 இது எத்தனை சர்க்கரைட்டு கேட்டா ஒரு சர்க்கரைட். C4H8O4 கேட்டா இது ஒரு சர்க்கரைட். C5H10O5 கேட்டா ஒரு சர்க்கரைட். C6H12O6 கேட்டா ஒரு சர்க்கரைட். ஒரு சர்க்கரைட். C3 இருந்து C7 இடைப்பட்ட கார்பன் எண்ணிக்கையில ஒரு சர்க்கரைட் காணப்படும். ரைட். இதுதான் கார்போஹைட்ரேட் எளிய கட்டமைப்பாக இருக்கும். ரைட். இந்த கட்டமைப்புகள் இனிப்பு தன்மையானதாக, நீரில் கரையக்கூடியதாக, யாவும் தாழ்த்து வெள்ளமாக. சில வசனங்கள் முக்கியம். பயாலஜி பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சில வசனங்கள் முக்கியம். யாவும் தாழ்த்து வெள்ளமாக காணப்படும். யாவும் தாழ்த்து வெள்ளம் ஒரு சர்க்கரைட். ரைட். ஒரு சர்க்கரைட்டுக்கு உதாரணமாக நாங்க மிக முக்கியமாக சரியா பிள்ளைகள் ஒரு சர்க்கரைட்டை படிச்சுட்டு நாங்க இரு சர்க்கரைட் பல் சர்க்கரைட்டுகளை பார்ப்போமே. ரைட். அப்ப ஒரு சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ரைட். 3 கார்பன் C3 வந்தா இதுக்கு சொல்றது ட்ரையோஸ்னு சொல்லுவோம். ட்ரையோஸ் வெள்ளங்கள். ட்ரையோஸ் வெள்ளத்துக்கு உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா கிளிசரால்டிஹைட் சொல்லுவோம். கிளிசரால்டிஹைட். ரைட். ட்ரையோஸுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா கிளிசரால்டிஹைட். ரைட். இது ட்ரையோஸ்ல ஒரு உதாரணமாக காணப்படுது. கிளிசரால்டிஹைட் வகையை சேர்ந்தது. கிளிசரால்டிஹைட். ரைட். ஆல்டிஹைட் வகைன்னு நாங்க படிப்போம். இவ்வாறு R டபுள் பாண்ட் H பிளேன். ஆர்னு சொன்னா கார்பன் அல்லது ஹைட்ரஜன். ரைட். அதாவது இதை நாங்க சொல்லுவோம். ரைட். இந்த கார்பனைட் சேர்வைன்னு சொன்ன பிள்ளைகள் இவ்வாறு சில சேர்வைகள் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். ஆர் சி டபுள் பாண்ட் இப்படி R1 R2 இப்படி சில சேர்வைகள் இருக்கு. இதை சொல்றது கார்பனைல் சேர்வைன்னு சொன்னா இந்த சேர்வைக்கு சொல்றது பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கொடுவோம். நிறைய பேருக்கு தெரியாது. ரைட். இந்த சேர்வைக்கு நாம சொல்லுவோம் ஆல்டிஹைட் சொல்லுவோம். ஆல்டிஹைட் சொல்லுவோம். இப்படி சி டபுள் பாண்ட் ஓ இப்படி வந்தா பாருங்க, இங்காலையும் கார்பன் வரலாம், இங்காலையும் கார்பன் வரலாம். அப்ப இப்படி வந்தால் இதுக்கு நாங்க சொல்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன்கள் சொல்லுவோம். கீட்டோன். அப்ப R டேஷ் இப்படி C டபுள் பாண்ட் Hன்னு வந்தா ஆல்டிஹைட், Hல தான் முடியும் ஆல்டிஹைட். இப்படி வந்தா கீட்டோன் சொல்லுவோம். மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்டிஹைட் கீட்டோன். இப்ப நான் ஒரு சேர்வு எழுதுறேன். இது ஆல்டிஹைட்டா கீட்டோனான்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ஆல்டிஹைட்டா கீட்டோனான்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு சேர்வை எழுதுறேன். இது ஆல்டிஹைட்டா கீட்டோனான்னு சொல்லுவோம். CH3 CH2 C டபுள் பாண்ட் OH. இது என்ன? இது ஆல்டிஹைட்டா கீட்டோனா பார்ப்போம். இது ஆல்டிஹைட்டா கீட்டோனா பார்ப்போம். இது ஆல்டிஹைட்டா கீட்டோனா
இது ஆல்டிஹைடா கீட்டோனா? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் தான் ஆல்டிஹைட். இதற்கு CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 இது என்ன மேல எழுதிக்கிறேன். இது என்ன ஆல்டிஹைடா கீட்டோன்? யாரு? அங்கிட்டு என்ன CD இங்க CD. அப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு கீட்டோன். கீட்டோன் அப்ப கார்பனைல் சேர்வைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அழகா படிப்பீங்க. கார்பனைல் சேர்வைகள் பிள்ளைகள் C டபுள் பாண்ட் OH வந்த ஆல்டிஹைட், C டபுள் பாண்ட் O அங்காளையும் கார்பன் கார்பன் அப்படி வந்தா கீட்டோன்கள் சொல்லுவோம். அந்த வகையில C3 ட்ரையோஸ், ட்ரையோஸுக்கு கிளிசரால்டிஹைட், கிளிசரால்டிஹைட் உதாரணம் கட்டாய ஞாபகம் எழுதி பண்ணணும். அதே மாதிரி C4 ரைட். அப்ப ட்ரையோஸ். அப்ப C4 என்ன சொல்லி தந்தேன்? டெட். அப்ப டெட்ரோஸ், டெட்ரோஸ், டெட்ரோஸ். அப்ப டெட்ரோஸ் வந்து உதாரணமாக எரித்ரோஸ். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா எரித்ரோஸ், எரித்ரோஸ் சொல்லலாம். எரித்ரோஸ், எரித்ரோஸ் உதாரணம் எரித்ரோஸ். ரைட். டெட்ரோஸுக்கு உதாரணம் எரித்ரோஸ். இதெல்லாம் இந்த ஒளித்தொகுப்புல வரக்கூடிய சில சேர்வைகள். எரித்ரோஸ், எரித்ரோஸ்னு சொல்லுவோம். ரைட். டெட்ரோஸ். அப்ப ட்ரையோஸுக்கு கிளிசரால்டிஹைட், C4 டெட்ரோஸுக்கும் எரித்ரோஸ். இதெல்லாம் பின்னுக்கு படிப்பீங்க. இது என்ன சேர்வைகள்? ரைட். C5 டெட்ரோஸ் சொன்ன C4 H8 O4 இப்படி வரும். இதான் டெட்ரோஸ். அப்ப C5 H10O5 வந்தா இது என்ன வெள்ள பிள்ளை? 3 வந்தா ட்ரையோஸ், 4 வந்தா டெட்ரோஸ், 5 வந்தா ஒரு சக்கரைட்டுக்கு உதாரணம் பார்க்கிறோம். ட்ரையோஸ், டெட்ரோஸ். ட்ரையோஸ் உதாரணம் கிளிசரால்டிஹைட், டெட்ரோஸ் உதாரணம் எரித்ரோஸ், C5. அப்ப இப்படி வந்தா இதுக்கு என்ன பேர்? பெண்டோஸ். வெரி குட். பெண்டோஸ், பெண்டோஸ். நீங்க தமிழால எழுதலாம், இங்கிலீஷால தேவையில்லை. இங்கிலீஷால எழுதி பழகுனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பாடம் படிக்கிற டைம்ல இங்கிலீஷால தான் குயிக் எழுதுவீங்க. பெண்டோஸ், பெண்டோஸ் வெள்ளங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அவங்களுக்கு. பெண்டோஸ் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க. பெண்டோஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? பெண்டோஸ், பெண்டோஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ரைட். RNA DNA இப்படி 5 கார்பன் வெள்ளம்னு படிக்கிறீங்க. 5C வெள்ளம், 5 கார்பன் வெள்ளம். அதுல ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ், 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 டிஆக்சி ரைபோஸ், ரைபோஸ். அதே மாதிரி டிஆக்சி ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ரிபியூலோஸ், ரிபியூலோஸ் அதாவது ஒளித்தொகுப்புல CO2 வாங்கியாக, ரைட். CO2 வாங்கியாக, CO2 வாங்கின ஒரு கூறு நாங்க படிப்போம். ஒளித்தொகுப்புல படிப்போம், அழகா படிப்போம். ரிபியூலோஸ். RUBP, RUBP அதாவது RUBP ரிபுலோஸ் பைபாஸ்பேட் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல ரிபுலோஸ் பைபாஸ்பேட் ஒரு கூறாக இருக்கும். ரிபுலோஸ் சொல்றோம். அதுல பிள்ளைகள் மிக முக்கியமா ஒரு விஷயம் தெரியணும். ரைபோஸ் தான் RNA உருவாக்குது. ரைபோஸ், ரைபோஸ் குறியீடு C5H10O5. தெளிவா விளங்கணும். இதோட ரிசோர்ஸ் புக்ல போடையில ஞாபகம். இது ரைபோஸ், ரைபோஸ் வெல்லம். டிஆக்சி ரைபோஸ் C5H10O4. அந்த ஒரு ஆக்சிஜன் குறையிறதால தான் இதுக்கு பேர் டிஆக்சி ரைபோஸ். C5H10O4 இப்படின்னு ஒரு குறியீட்டை காட்டுது. நீங்க போறோம் பெரிய இன்னும் பெருசா போன படிப்பீங்க. அப்ப ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸ் ஆக இருக்கு. டிஆக்சி ரைபோஸ் ஆக இருக்கு. இது ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸ் ஆக இருக்கும். ரிபுலோஸ் என்பது RUBP ஒரு பெருதியாக காணப்படும். RUBP என்பது ஒரு CO2 வாங்கக்கூடிய ஒளித்தொகுப்புல CO2 வாங்கியாக துறைப்படும். ரைபோஸ் வந்து RNA உற்பத்தி செய்யறதுல RNA மிக முக்கியமான RNA கட்டமைப்பு. டிஆக்சி ரைபோஸ் DNA கட்டமைப்பாக இருக்கும். C6 இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? C6 பேர் வயல சொல்லி பாருங்க பிள்ளைகள். சொல்லி பார்க்கத்தான் ஞாபகத்துக்கு வரும்.
ட்ரையோஸ் என்பது கிளிசரால்டிஹைட், டெட்ரோஸ் என்பது எரித்ரோஸ், இது இயற்கையில் அரிதாக காணப்படும் ஒரு பதார்த்தம். பென்டோஸ் என்பது ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ், ரிபியூலோஸ். ரிபியூலோஸ் என்பது ஒரு ஒளித்தொகுப்புல CO2 வாங்கக்கூடிய வாங்கி மூலமா கூறாக காணப்படுது. CO2 வாங்கி ஒளித்தொகுப்புல நீங்க படிப்பீங்க. இப்ப எனக்கு நீங்க 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்னு சும்மா வேகமா சொல்லுங்க. 3ஆ 4ஆ 5ஆண்டு வேகமா சொல்லுங்க. உதாரணம் சொல்லுங்க. சரியா பிள்ளைங்க? எரித்ரோஸ், எரித்ரோஸ் சி எத்தனை? எரித்ரோஸ், எரித்ரோஸ், எரித்ரோஸ் C4 C4H8O4 எரித்ரோஸ். அதே மாதிரி ரிபியூலோஸ், ரிபியூலோஸ், ரிபியூலோஸ் C5 C5 ரிபியூலோஸ் C5 RUBP என்ன பேரு? RUBP ரிபியூலோஸ் பைபாஸ்பேட் நாங்க படிப்போம். ரைட்? அதே மாதிரி கிளிசரால்டிஹைட், 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 கிளிசரால்டிஹைட் பாஸ்போகிளிசரால்டிஹைட் என்ன? ரைட்? 3 கார்பனாக இருக்கும். ரைட்? C6 இருந்தா ஹெக்ஸோஸ், ஹெக்ஸோஸ், ஹெக்ஸோஸ். ஹெக்ஸோஸ் என்பது 6 கார்பன். உங்களுக்கு குறியீடு தெரியும், படிச்சிருக்கீங்களா பிள்ளை? C6H12O6 குளுக்கோஸ். மிக முக்கியமா உங்களுக்கு தெரியும், உதாரணம் குளுக்கோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் படிக்கிறீங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் படிக்கிறீங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் படிக்கிறீங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் படிக்கிறீங்க. ட்ரையோஸ், கிளிசரால்டிஹைட், டெட்ரோஸ், எரித்ரோஸ், C5 பென்டோஸ், ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ், ரிபியூலோஸ், ஹெக்ஸோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். அது சரி, 3 பேருக்கும் ஒரு குறியீடா? ரைட்? அப்ப பேர் மட்டும் வித்தியாசம். ரைட்? அதாவது நீங்க பெரிய படிப்பீங்க பிள்ளைங்க, கட்டமைப்பு சம்பந்தமா சில சமபகுதிகள் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல காணப்படுறதை பொறுத்து கட்டமைப்பு இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த குளுக்கோஸும் கலக்டோஸும் நல்லா குளுக்கோஸும் இந்த கலக்டோஸும் ரைட் அல்டோஸும் வெள்ளத்தை அல்டோஸ் ரைட் கார்பனை சேர்த்து அல்டோஸ். அல்டோஸ்னு சொன்னா என்ன? அல்டோஸ்னு சொன்னா கடைசியா சி பாருங்க, C11O என்னத்துல முடியும் பிள்ளைங்க? அல்டோஸ்னு சொன்னா எதுல முடியும்? அல்டோஸ் வந்து எதுல முடியும்? C11O எதுல முடியும் பிள்ளைங்க? H-ஆ திரும்ப C-ஆ? எதுல? H அல்டோஸ் H-ல முடியும். கீழே C பாருங்க இப்படி போடுவோம். C ரைட்? C மொத்தம் 6 C வரும். 1 2 3 4 5 6 6 C வரும். 6 C விளங்குதா பிள்ளை? கொஞ்சம் மேல வரையுதுல. ரைட்? இப்ப உதாரணமாக இதுதான் யார கட்டமைப்புன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு குளுக்கோஸ்ல கட்டமைப்பு. ஏன்? அல்டோஸ் வெள்ளத்தை சேர்ந்த அல்டோஸ்னா என்ன? இந்த ஆல்டிஹைட்ல முடியும். 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் 6. ரைட்? அப்ப இதை நாங்க இப்படி நேரா வரையும். சரி, நேரா நேரா சி ரைட்? அதே மாதிரி சி சி ரைட்? அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த ஒரே குறியீடு ஆனா கட்டமைப்பு வித்தியாசம்னு சொன்னா என்ன காரணம்னா சி 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 2 4 5 இன்னொரு இது CH2OH முடியும். CH2OH கடைசியா CH2OH முடியும். கடைசியா CH2OH முடியும். ஒரு OH 2 OH ரைட்? அந்த வகையில இங்கால ஐதரசன் இங்கால ஐதரசன் தொடர்ந்து 3 OH. இதுல மட்டும் சின்ன ஒரு வித்தியாசம். இதை பாடமாக தேவையில்லை பிள்ளைகள், பாடமாக தேவையில்லை. ரைட்? நான் சொல்லித்தர விஷயம் என்னதுன்னு சொன்னா ஒழுங்குல இது ஒரு
கீட்டோன் இதை இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம், இப்படி இப்படி கொஞ்சம் போடலாம் முடியும். C+H ரைட். இது கீட்டோஸ் வெள்ளத்தை சார்ந்தது, கீட்டோஸ் வெள்ளம். இது அதாவது சொல்லி என்ன வெள்ளம்? ஆல்டோஸ். ஆல்டோஸ் இது ஆல்டோஸ் வெள்ளத்தை சார்ந்தது. ஆல்டோஸ் வெள்ளம் ஏன் ஆல்டிஹைட்ல முடியும், ஆல்டிஹைட்ல முடியும், அதனால ஆல்டோஸ் வெள்ளம். ஆல்டிஹைட்ல முடிகிறதுனால ஆல்டோஸ் வெள்ளம். இது திண்ம நிலையில காணப்படுற குளுக்கோஸ் தான். இது திண்ம நிலையில காணப்படுற குளுக்கோஸ் தான். இது திண்ம நிலையில காணப்படுற குளுக்கோஸ் நாட்டமைப்பு நல்லா பார்த்து கொடுப்போம். 1 2 வித்தியாசம், மிச்சமா இருக்கிறதெல்லாம் ஒரே பேட்டர்ன்ல வருது. CH2OH குடிக்கும். சரியா? இப்ப நாங்க இத உங்களுக்கு இவ்வாறு கரைசல் நிலையில வரைஞ்சா லேசு பிள்ளை, நீங்க நினைக்கிற மாதிரி இதுவும் லேஸ் தான் வரையில. இந்த இடத்துல நாங்க O போடுவோம், ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். மேல CH2OH CH2OH, இங்க H, இங்க H, CH2OH H. இங்க கீழே H வந்தா திரும்ப மேல H, ஞாபகம் H மேல H கீழே OH. குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் மேல, அப்ப இங்க H வந்தா இங்க OH தானே, அப்ப மேல H வந்தா திரும்ப இங்க கீழே H. ரைட். இங்கால எப்படி இருக்குதோ அதே மாதிரி H, இங்கால OH. இங்கால எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்க HOH, திரும்ப H. சொன்ன விளைந்த பிளேன். இதுதான் ஒரு குளுக்கோஸ் கரைசல் நிலையில காணப்படுற கட்டமைப்பு. சும்மா உதாரணத்துக்கு நீங்க பார்க்காம வரைஞ்சு பாருங்க முடியும். சும்மா சிம்பிள். இப்ப உங்களுக்கு நிறைய பாடத்திட்டங்கள் குறைவா இருக்கிறதால பெஸ்ட்டுக்கே நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் பிளேன். என்ன ரைட் பிளேன் நீங்க ஒரு 10 செகண்ட்ல எழுதுற மாதிரி பார்ப்போம். லேசா சொல்லிட்டாரு ஒரு குளுக்கோஸ் கரைசல்ல, குளுக்கோஸ்ல இருந்தாலே போதும். இத பாருங்க, இப்படி ஒரு அறுகோண வடிவம் அப்படி போடுங்க. போட்டுட்டு இங்க ஆக்சிஜன் ரைட், மேல CH2OH, கீழே H. கீழே H இருந்தா மேல H, இங்க ஹைட்ரோக்சைடு. அப்ப மேல H இருந்தா மேல ஹைட்ரோக்சைடு, கீழே H. இங்க ஹைட்ரோக்சைடு மேல இருந்தா மேல H, கீழே ஹைட்ரோக்சைடு. இங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்க HOH. உடனே குளுக்கோஸ்ல கட்டமைப்பு கரைசல் நிலையில குளுக்கோஸ்ல கட்டமைப்பு வரையிலும் நாங்கள் பார்ப்போம். இங்க ஆல்டிஹைட் இருக்கிறதால இதுக்கு நாங்க ஆல்டோஸ் சொல்றோம். வரைய தெரிஞ்சாங்க பார்ப்போம். வரைய தெரிஞ்சாங்க ஒரு சர்க்கரைக்கு இந்த குளுக்கோஸ்ல கட்டமைப்பு இது இது ஓகே, திண்ம நிலையில காணப்படும். திண்ம நிலையில காணப்படும். இது குளுக்கோஸ் ஆல்டோஸ் வெள்ளம். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா கரைசல் நிலையில காணும் ஆல்டோஸ் வெள்ளம். ஆல்டிஹைட்ல முடியும் ஆல்டோஸ் வெள்ளம். சரியா பிள்ளை? ஆல்டோஸ் வெள்ளம். ரைட் ஓகே. நான் அழிக்கிறேன், நான் ஸ்டார்ட் சொல்லுவேன். அந்த ஸ்டார்ட் சொன்னதோட எழுதிக்க பிறகு டன் போட்டுக்கணும். சரியா? யாரு போய் டன் போறேன்னு பார்ப்போம். நான் ஸ்டார்ட் சொல்ல போறேன். சரி, குளுக்கோஸ் கரைசல் நிலையில இருக்கிற கட்டமைப்பு ரைட் தெரிஞ்சுட்டா சரி. இதான் கரைசல் நிலையில இருக்கிற கட்டமைப்பு தெரிஞ்சா சரியா? 3 2 1 ஸ்டார்ட். ரைட், வெரி குட் பிள்ளை. அவ்வளவுதான் விஷயம். ரைட், அதாவது படிப்பு கஷ்டம் இல்லை பிள்ளை. நீங்க பெருசு பெருசா யோசிப்பீங்க, அங்க ஒண்ணும் இல்ல. ரைட், உங்களை விட நான் இப்ப லேட்டா வரையலாம். ரைட், இங்க ஆக்சிஜன் என்ன வெரி வெரி நிறைய பேர் வருவீங்க. CH2OH, இங்க H, இங்க H, நான் மேல H, கீழே OH, மேலே H, கீழே OH. ஓகே, இங்க கீழே OH, நான் கீழே H, மேல OH, மேல H, கீழே OH. இதான் குளுக்கோஸ் கரைசல் நிலையில காணப்படுற கட்டமைப்பு. சரியா பிள்ளை? ஓகேயா? பிரச்சனை முடிஞ்சா? ரைட், இது ஒரு ஆல்டோஸ் வெள்ளம் மாதிரி. இதை மாதிரிதான் கேலக்டோஸ் வெள்ளம். ரைட் ஓகே, வெரி குட். கேலக்டோஸ் வெள்ளம். சரி, அப்ப இது ஆல்டோஸ் வெள்ளம். அப்ப ஃப்ரக்டோஸ் கீட்டோஸ் வெள்ளம். கீட்டோஸ் வெள்ளம் ஃப்ரக்டோஸ் என்று கீட்டோஸ் வெள்ளம். கீட்டோஸ் வெள்ளம் சொன்னா கீட்டோஸ் வெள்ளம் சொன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி முடியணும். C+O அங்கால அப்படி முடியும். அப்ப அதுவும் பரையிறது லேசு. கீட்டோஸ் வெள்ளம் பாருங்க எப்படி இந்த கீட்டோஸ் வெள்ளம்
கீட்டோஸ் வெல்லம் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், கீட்டோஸ் வெல்லம் இங்க CH2OH ல முடியுது. சி 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 2 4 5 மேலையும் CH2OH ல முடியும், கீழையும் மேலையும் CH2OH ல முடியும். சரியா பிள்ளைகள்? மேலையும் கீழையும் CH2OH ல முடியும். இது டபுள் பண்டோ, டபுள் பண்டோ. இங்கால பக்கம் OH எல்லாம் OH தானே, ரைட்? OH, இது OH, இது OH. ஏண்டா ஒரு கார்பன்ல 4 பிணைப்பு வரணும், அதாலதான் நாங்க எச்ச போட்டு சமப்படுத்துறோம். இதான் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் திண்ம நிலையில காணப்பட்டால், ஃப்ரக்டோஸ் திண்ம நிலையில காணப்பட்டால் CH2OH மேலே CH2OH CCCC OH ஏண்டா கீட்டோஸ், கீட்டோஸ் பாருங்க, கீட்டோஸ் வெல்லம், கீட்டோஸ், கீட்டோஸ் வெல்லம், கீட்டோஸ் வெல்லம். இதை நீங்க ஃப்ரக்டோஸ் நாங்க இப்படி மறைஞ்சா பிள்ளைகள், ஃப்ரக்டோஸ் நாங்க கரைசல் நிலையில, இது திண்மமே கரைசல் நிலையில வரைந்தா இப்படி வரும். இது இந்த கட்டமைப்பு CH2OH H, இங்க CH2OH இருந்தா இங்க CH2OH H, ரைட்? CH2OH H. அப்ப உங்களுக்கு தெரியும் இங்க OH OH இல்ல OH 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 இது OH OH. அப்ப இது OH வந்தா இது இங்க OH இங்க H மாறி போடுங்களா, இங்க H இங்க OH. போட்டு விளையாட பிள்ளைங்க, போட்டது விளையாட்டா? போட்ட விளையாட்டா பிள்ளைங்க? அதாவது O 2 3 4 5 6 ஆக்சிஜன், ஹைட்ரஜன்ல 3 4 5 6 7 8 9 11 12, ரைட்? ஓகே. கார்பன், இது ஒரு கார்பன் 1 2 3 4 5 6, ரைட்? இதுதான் ஃப்ரக்டோஸோட கட்டமைப்பாக இருக்கும், ரைட்? ஃப்ரக்டோஸோட கட்டமைப்பு. இது ஆக்சிஜன். சரியா பிள்ளை? ஃப்ரக்டோஸ் கட்டமைப்பு இன்னொரு காலையில ஃப்ரக்டோஸ் கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸ் கரைசல் நிலையில, ஃப்ரக்டோஸ் கரைசல் நிலையில இந்த மாதிரி இப்படி ஐங்கோனி மாதிரி, ரைட்? மேல CH2OH, இதுல OH, மேல H CH2OH, மேல OH கீழே H, மேல H கீழே OH. சரியா பிள்ளை? ரைட்டா? சரி, ஓகே. இது ஃப்ரக்டோஸ் கட்டம், ஃப்ரக்டோஸ் கட்டம். அப்ப குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ், ஓகே பிள்ளை? விளங்கிட்டுதா? உங்களுக்கு விளங்கிட்டுதா? அப்ப ஐடோஸ் வெல்லம் வந்து குளுக்கோஸ், கீட்டோஸ் வெல்லம் வந்து ஃப்ரக்டோஸ், கீட்டோஸ் வெல்லம் வந்து ஃப்ரக்டோஸ். இப்ப நான் ஒரு கட்டமைப்பு வருகிறேன், இதே குளுக்கோஸ் கரைசல் நிலையிலையா அல்லது ஃப்ரக்டோஸ் கரைசல் நிலையிலையான்னு சொல்லணும். இன்னைக்கு நீங்க வேகமா சொல்லி எனக்கு தெரியும். CH2OH H H OH H OH OH H H OH. இது யாரு கட்டமைப்பு? இது யாரு கட்டமைப்பு? எந்த கரைசல் நிலையில யாரு கட்டமைப்பு? சிம்பிளா உங்களுக்கு படிச்சு தெரியலும், ஆனா தெளிவா எல்லா விஷயங்களையும் சொல்லி கொண்டு வாரு. யாரு கட்டமைப்பு? குளுக்கோஸ், வெரி குட், குளுக்கோஸ். அப்ப இது யாரு கட்டமைப்பு? CH2OH, இது OH, இங்கால H CH2OH, ரைட்? இங்கால OH H, இங்க OH இங்க H. இது ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் பழவெல்லம், பழவெல்லம் படிச்சிருக்கீங்க. ஃப்ரக்டோஸ் சொன்னா ஃப்ரூட்ஸ், ஃப்ரக்டோஸ், ரைட்? ஃப்ரூட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ் இல்ல வேணா, பழவெல்லம் ஃப்ரக்டோஸ்.
ரைட் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள், ரைட்? அப்ப கரைசல் ஊடகத்துல இப்படி வளையமாக இந்த வளைய கட்டமைப்பாக காணப்படும். கரைசல்ல வளைய கட்டமைப்பாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? அப்ப ஒரு சர்க்கரை தொடர்பான விஷயம் கிளியர் ஆகும். இப்ப நான் சொல்ற உதாரணம், ஒரு சர்க்கரைட்ல எத்தனை கார்பன் சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ஒரு சர்க்கரைட்ல எத்தனை கார்பன் சொல்லுவோம். ஒரு சர்க்கரைட்ல எனக்கு வேகமா சொல்லுமா? கிளிசரால்டிஹைட், ரைட்? கிளிசரால்டிஹைட் எத்தனை கார்பன்? C3. என்ன? ட்ரையோஸ். எரித்ரோஸ் என்ன பிள்ளைகள்? எரித்ரோஸ் C4. அதாவது டெட்ரோஸ். வாங்க. அப்ப ரைபோஸ் டிஆக்சிரைபோஸ் ரெடியூலோஸ் எல்லாம் யாரு? C5 பென்டோஸ். அப்ப மால்டோஸ், சுக்ரோஸ், என்ன? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். இங்கிலீஷ்ல எழுத முடியும், வேகம் எழுத. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் இதெல்லாம் 6 கார்பன் இல்லை. அப்ப அதுல எனக்கு சொல்லுங்க பாப்போம், கீட்டோஸ் வெல்லம் யாரு? கீட்டோஸ் வெல்லம் யாரு? கீட்டோஸ் வெல்லம் யாரு? இந்த ஃப்ரக்டோஸ். யாரு? ஃப்ரக்டோஸ். என்ன? ஃப்ரக்டோஸ். ரைட்? ஃப்ரக்டோஸ் இதான் கீட்டோஸ் வெல்லம். CH2OH, இங்க OH, இங்க HOH, CH2OH தான் கீட்டோஸ் வெல்லம். கரைசல் நிலையில வளைய கட்டமைப்பாக கீட்டோஸ் வெல்லம் சொன்னா C11O CH2OH முடியும். ரைட்? கீட்டோஸ் வெல்லம். அப்ப ஆல்டோஸ் வெல்லம் யாரெல்லாம்? ஆல்டோஸ் வெல்லம் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஆல்டோஸ் வெல்லமாக இருக்கும். அப்ப ஒரு சர்க்கரைட் ஓகே, ஒரு சர்க்கரைட் ஓகேன்னு சொன்னா ஒன்று ஓகேன்னு போடுக்கணும். ஒன்று ஓகே, ஒரு சர்க்கரைட் ஓகேன்னு சொன்னா ஒன்று ஓகேன்னு போடுக்கணும். ஒன்று ஓகே, கிளியர்? ரைட். அப்ப ரெண்டாவது இரு சர்க்கரை. அப்ப இரு சர்க்கரைட்னு சொன்னா பிள்ளைகள், இரு சர்க்கரைட்னு சொன்னா ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகள் 2 பேர் சேரும் போது ஒரு நீர் H2O மூலக்கூறு வெளியாகும். ஒரு நீர் மூலக்கூறு வெளியாகுனா இவ்வாறு இரு சர்க்கரைட்டு மூலக்கூறுகள் தோன்றும். ஒரு சர்க்கரைட்ல 2 பேர் சேரும் போது பிள்ளைகள், இப்படி ஒரு சர்க்கரைட்ல 2 பேர் சேரும் போது ஒரு நீர் மூலக்கூறு வெளியாகும். சிம்பிள். இப்ப உங்களுக்கு அழகா கட்டமைப்புலாம் தெரியுதானே? இந்த பாருங்க, சிம்பிளா குளுக்கோஸ் கட்டமைப்பு பிள்ளைகள், ஒரு குளுக்கோஸ் கட்டமைப்பு. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வரைய தந்தேன். CH2OH. நீங்க அழகா ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்தலும், இன்னும் ஒரு பிள்ளைக்கு நீங்க விளங்கப்படுத்தலும். OH தான் மேல OH, கீழே H, மேல H, கீழே OH, HOH. இது ஒரு குளுக்கோஸ். சக இன்னும் ஒரு குளுக்கோஸ். இன்னும் ஒரு குளுக்கோஸ். மேல CH2OH, கீழே H, மேல பாத்தீங்கன்னா H, கீழே OH, மேல OH, கீழே H, மேல H, கீழே OH, மேல H, கீழே OH. ரைட். இப்ப இவங்க 2 பேரும் சேரும் போது பிள்ளைகள், நல்லா ஞாபகம் பாருங்க, சேரும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து OH, ரைட்? இந்த நான் OH நான் இலவா வரையில OH இப்படி வரையில OH இப்படி வரையில. சரியா? OH, ரைட்? OH. அப்ப இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H-ஓட சேர்ந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருக்கிற OH இன்னொரு குளுக்கோஸ் மூலக்கூறு அல்லது ஒரு சர்க்கரையில இருக்கிற H-ஓட சேர்ந்து என்ன வெளியாகும்னு சொல்லுவாங்க?
இவங்க வெளியான OH H சேர்ந்தா என்ன வெளியாகும் சொல்லுங்க. இங்கால இருக்கிற OH இங்கால இருக்கிற H வெளியாகுதா என்ன வரும்? H H H H என்ன வரும்? H2O வெளியாகும். H2O வெளியாகும். இப்படி H2O வெளியாகும். அழிக்கிறேன் H2O அழிக்கிறேன். H2O வெளியாகிடுச்சு. இப்ப என்ன செய்யும் சொன்னா இந்த ஓவும் இந்த பிணைப்பும் சேர்வு. இந்த ஓவும் இந்த பிணைப்பும் சேர்வு. ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க யார் உருவாக்கும்னா இதைத்தான் நாம சொல்றது பிள்ளைகள். இந்த பிணைப்பைத்தான் நாம சொல்றது கிளைகோசைட். இந்த பிணைப்பு இதைத்தான் நாம சொல்றது கிளைகோசைட்டிக் பிணைப்பு. கிளைகோசைட்டிக் பிணைப்பு. விலங்காக்கள் டன்னு கொடுக்கணும் கிளைகோசைட். அப்ப ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு அங்க இருக்கிற OH, இன்னும் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு H, நீர் மூலக்கூறு வெளியேறுது. ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு பிணைப்பு உருவாக்குது. இந்த பிணைப்புக்கு தான் நாங்க சொல்றது கிளைகோசைட்டிக் பிணைப்பு. இவ்வாறு ஒரு சர்க்கரைட் இன்னொரு ஒரு சர்க்கரைட்டோட கிளைகோசைட்டிக் பிணைப்புல ஈடுபட்டால் இதுக்கு நாங்க சொல்றது இரு சர்க்கரைட், துவி சர்க்கரைட், டை சர்க்கரைட் சொல்றோம். ஒரு குளுக்கோஸ் இன்னும் ஒரு குளுக்கோஸோட சேர்ந்தால் குளுக்கோஸ் இன்னும் ஒரு குளுக்கோஸோட குழு சக இன்னும் ஒரு குழு சேர்ந்தா மோல்டோஸ் உருவாகும். சக நீர் வெளியேற்றப்படும். மோல்டோஸ் சக நீர். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மோல்டோஸ் என்பது மோல்ட், நெஸ்டமால்ட், பெட்டிலாம் பார்க்கலாம். தானிய வெல்லம், முளைக்கும் வித்துக்களை காணப்படுற வெல்லம் மோல்டோஸ். மால்ட் வெல்லம் ஒரு முளைக்கிற வித்துக்களை காணப்படுற வெல்லம் அல்லது தானிய வெல்லம். இப்ப இந்த குளுக்கோஸ் பாருங்க, குளுக்கோஸ் ஒரு ஃப்ரக்டோஸோட சேருது. ஃப்ரக்டோஸோட சேருது. உங்களுக்கு தெரியும் ஃப்ரக்டோஸ் கட்டமைப்புலாம் தெரியுமா? ஃப்ரக்டோஸோட சேருது. உதாரணமா பாப்போம். ஒரு ஃப்ரக்டோஸோட சேருது. எப்படி சேருதுன்னு பாப்போம். இப்படி விளங்குறதுக்கு தானே அரைஞ்சு பார்ப்போம். எல்லாம் கஷ்டம் இல்லை, நீங்க கூட யோசிக்க தேவையில்லை. ரைட். இப்ப உதாரணமாக ஃப்ரக்டோஸ் என்ன இது உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸ், ஒரு குளுக்கோஸ் CH2OH, இங்கால H, இங்கால OH, இங்கால H, இங்கால OH, இங்கால OH, இங்க H, இங்க H, இங்க OH. சரியா? இது குளுக்கோஸ். இங்கால ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் சொன்னா இப்படி ஒரு கட்டம். எப்படி ஒரு கட்டம்? இங்க CH2OH பிள்ளைகள் கவனிங்க. இங்க உங்களுக்கு OH ஒன்று உருவாகும். OH என்ன? இங்க ஒரு OH ஒன்று உருவாகும். அதாவது O இங்க H ஒன்று உருவாகும். இங்க ஒரு H ஒன்று உருவாகும். திரும்ப இங்க OH, இங்க H, இங்க OH, இங்க H, இங்க H, இங்க CH2OH. ரைட். இது ஃப்ரக்டோஸ். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H சேர்ந்து என்ன வெளியாகும் சொல்லுங்க. என்ன வெளியாகும்? இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H சேர்ந்து என்ன வெளியாகும்? இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H சேர்ந்து என்ன வெளியாகும்? H2O, நீர் வெளியாகும். அப்ப நீர் வெளியாகி அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பிணைப்பு உருவாகும். இந்த பிணைப்பு இங்க உருவாகும். இந்த பிணைப்பு இங்க உருவாகி இங்க என்ன செய்யறதுன்னா ஆக்சிஜனை இந்த பிணைப்பு. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் இதால நான் என்ன உருவாகுது. அப்ப ஒரு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் FRU ஃப்ரக்டோஸ் இப்படிதானே வருது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப FRU இப்படி வந்தா பாருங்க சுக்ரோஸ் பாருங்க. சுக்ரோஸ் இங்கிலீஷ்ல போட்டா நல்லா விளங்கும். சுக்ரோஸ் சகநீர். சுக்ரோஸ் சகநீர். ரைட். அப்ப சுக்ரோஸ் என்பது உங்களுக்கு தெரியணும். ரைட். சுக்ரோஸ் என்பது உங்களுக்கு தெரியணும். அத நீர், அதாவது உணவு கடத்தப்படுறது, உரியத்தினூடா உணவு கடத்தப்படுறது சுக்ரோஸ் வடிவில். கரும்பு சாறுல இருக்கக்கூடிய அந்த சீனி வெல்லம் சொல்லுவாங்க. சீனி வெல்லம் சுக்ரோஸ். சீனி வெல்லம் ஒரு தாழ்த்தாது வெல்லம். நாங்க படிப்போம் தாழ்த்தாது வெல்லம். அதே மாதிரி ஒரு குளுக்கோசு கலெக்டோஸோட சேர்ந்தா என்ன வெல்லம்? லாக்டோஸ். லாக்டோஸ் ஆக நீர்.
அப்ப லக்டோஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், லக்டோஜன், லக்ஸ்பிரேன், லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ். அப்ப லக்னு வந்தா பால் வெள்ளமாக இருக்கும். அப்ப இரு சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் கிளைகோசைட்டிக் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இரு சர்க்கரைட்டாக இருக்கும். ஆகவே இரண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் நீர் வெளியேற தாக்கத்துக்கு நாங்க சொல்றது ஒடுக்கல் தாக்கம். ஒடுக்கல் தாக்கத்தினால், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒடுக்கல் தாக்கத்தினால் என்ன செய்யுதுன்னா நீர் மூலக்கூறு அகற்றப்படுது, கிளைகோசைட்டிக் பிணைப்பு உருவாக்கப்படுது. இவ்வாறு ஒரு சர்க்கரையில் இருக்கிற OH-ம் இன்னும் ஒரு சர்க்கரையில் இருக்கிற H-ம் இணைந்து நீர் மூலக்கூறு வெளியேறுது. ஆகவே அங்க குளுக்கோசும் ஒடுக்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு, மோல்டோஸ் குளுக்கோசும் ஃப்ரக்டோஸும் ஒடுக்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு, சுக்ரோஸ் குளுக்கோசும் கலக்டோஸும் ஒடுக்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு லாக்டோஸ் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு இங்க மோல்டோஸும் லாக்டோஸும் தாழ்த்தும் வெள்ளமாக இருக்கும். அதே வேளை சுக்ரோஸ் என்பது ஒரு தாழ்த்தாத வெள்ளமாக இருக்கும். சுக்ரோஸ் என்பது ஒரு தாழ்த்தாத வெள்ளமாக இருக்கும். ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டும் விளையாட்டா ஃபுல் கிளியரா? அதோட பயன்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பல் சர்க்கரைட் ஒன்று இருக்குது, ரைட்? அதோட லிப்பிட் தொடர்பான விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு இதே மாதிரி 8 மணிக்கு வகுப்புல நாங்க சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? அப்ப நீர், அதே மாதிரி என்ன ஒரு அதாவது கார்போஹைட்ரேட்ல ஒரு சர்க்கரை இரு சர்க்கரை தொடர்பான விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம், ரைட்? இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு பல் சர்க்கரைட்டுகள் அதோட தொழில்கள் அதே மாதிரி லிப்பிட் தொடர்பான விஷயங்களை முடிச்சுட்டு எங்களுக்கு நாங்க நிறைய விஷயங்களை நாங்க படிச்சிருக்கோம். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட்? இன்றைய வகுப்பு தொடர்பான கொமெண்ட்ஸை நீங்க எனக்கு அனுப்பி கொடுங்க என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு, ரைட்? இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா படிங்க பிள்ளைகள், படிப்பு ஒன்றுதான் நிலையான ஒரு விஷயம், நல்லா படிங்க, ரைட்? ஓகே, மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு